Alpha and Omega. Oh, you are Alpha and Omega. We worship you, our Lord. Oh, we worship you. We worship you, our Father. Lord. You are worthy to be praised. You are worthy to be praised. Oh, we give you all the glory. We give you all the glory. We worship you, our Lord. We worship you, our Lord. You are worthy to be praised, O Lord. You are worthy to be praised. Oh, மகிமையும் உமக்கே கர்த்தாவே. மகிமையோ உமக்கே உமக்கே. உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம். நீரே துதிக்கு பாத்திரவான். நீரே துதிக்கு பாத்திரவான். ஓ, நீர் அல்பா ஒமேகா. நீர் அல்பா ஓமேகா. உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம். நீரே துதிக்கு பாத்திரவான். நீரே துதிக்கு பாத்திரவான். ஓ, நீர் அல்பா ஒமேகா. நீர் அல்பா ஓமேகா. உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம். நீரே துதிக்கும் பாத்திரவான். நீரே துதிக்கு பாத்திரவான். ஓ, மகிமையும் உமக்கே கர்த்தாவே. மகிமையோ உமக்கே. உமக்கே. உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம். நீரே துதிக்கும் பாத்திரவான். நீரே துதிக்கு ஓ, பாத்திரவான். மகிமையோ மகிமையோ உமக்கே. உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம்.
standing and bow நாம் our நின்ற heads. வண்ணமாக தலை வணங்குவோம். Lord Jesus, we are grateful to இன்று Thee this காலையில் morning for the உமது privilege of சமூகத்தில் coming உமது into Thy வீட்டிற்குள் வரும் presence, ஸ்லாக்கியத்தை பெற்றுள்ளதற்காக நன்றி செலுத்துகிறோம். for Thy people are gathered in Thy இங்கே name. உமது ஜனங்கள் உமது நாமத்தினால் And கூடியிருக்கிறோம். all is கர்த்தாவே, எல்லாம் Thine, உம்முடையது. Lord. We commit ourselves to Thee now for the expectation we have in our hearts for a service for those இந்த who ஆராதனையில் are without God and தேவனற்றவர்களாகவும் without Christ, that கிறிஸ்துவர்கள் they'll be ரட்சிக்கப்படவும் saved and be வியாதியஸ்தர் sick, சுகம் பெறவும் will be பரிசுத்தவான்கள் healed, and the ஆசீர்வதிக்கப்படவும் saints வேண்டும் என்று will be blessed. எங்கள் இருதயங்களில் எழுந்தருளியுள்ள Grant it, எதிர்நோக்குதலுடன் எங்களை உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தாவே, இதை அருள்வீராக. And அதன் then பிறகு at the முடிவில் end நாங்கள் we will எங்கள் bow தலைகளை our heads தாழ்மையுடன் in வணங்கி humility, இந்த நாளில் give எங்கள் thee மூலமாக praise நீர் for செய்த all எல்லாவற்றிற்காகவும் that you do உமக்கு through us ஸ்தோத்திரத்தை this day. ஏறெடுப்போம். For it's in Jesus' name we asked it. Amen. Be seated. I'm indeed இன்றிரவு grateful for the மறுபடியுமாக privilege of இங்கு being here வரும்படியான again today. ஸ்லாக்கியத்திற்காகவும் இக்காலை ஆராதனையில் பங்கு கொண்டு செய்தியை கேட்க நீண்ட தூரம் பிரயாணம் செய்து இங்கு வந்துள்ள மக்களாகிய உங்களுக்காகவும் நான் உண்மையில் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். நீங்கள் என்னை காணவோ அல்லது கேட்கவோ நீங்கள் வரவில்லை என்றும் கர்த்தராகிய இயேசுவை சந்திக்கவே வந்திருக்கிறீர்கள் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். And so I'm trusting that ஆகவே He will தேவன் give உங்கள் to you இருதயத்தின் the வாஞ்சையை desire of your தந்தருடுவார் என்று heart. நான் நம்புகிறேன். Now, I'm இப்பொழுது back, நான் come என் back, குடும்பத்தினரை taking the டூசானுக்கு family கொண்டு to சென்று Tucson திரும்ப and வந்துவிட்டேன். return. நான் அதிக களைப்பாய் இருக்கிறேன். சென்ற ஜனவரி மாதம் தொடங்கி கோடை காலம் முழுவதும் நான் பிரயாணம் செய்து கொண்டே இருந்து விட்டேன். இப்பொழுது என் நண்பர்கள் சிலருடன் வேட்டை பயணம் மேற்கொண்டு சற்று சாவதானமாய் இருக்க ஓய்வெடுக்க இவ்வாறு கென்டக்கி செல்ல நான் இங்கு வந்திருக்கிறேன். இவ்வாறு அடிக்கடி பிரயாணம் செய்தது எனக்கு நரம்பு தளர்ச்சியை உண்டாக்கிவிட்டது. எனவே பில்லியும் நானும் இருவரும் செல்கின்றோம். எனவே இந்த வாரம் நாங்கள் சாவதானமாயிருக்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிறு இங்கு திரும்ப வர விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிறு ஒரு விசேஷித்த ஆராதனையாக இருக்கும். அந்த ஆராதனையில் வழக்கமாக செய்வதை காட்டிலும் சிறிது வித்தியாசமாக செய்யலாம் என்று எண்ணுகிறேன். இதை நான் கூற காரணம் என்னவெனில் இதில் சிரத்தை இல்லாதவர்கள் ஆராதனைக்கு வர வேண்டாம் என்பதற்காகவே. ஆனால் ஜனங்கள் வருவார்களானால் கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் எப்பொழுதும் வியாதியத்திற்காக ஜெபிப்பதுண்டு. அடுத்த ஞாயிறன்று உங்கள் எல்லாருடைய இருதயங்களிலும் என்ன உள்ளது என்பதை அறிய விரும்புகிறேன். இன்று நீங்கள் இவ்விடம் விட்டு செல்லும் போது உங்கள் இருதயத்தில் உள்ளதை ஒரு தாளில் எழுதி மேற்றின் மேல் வைத்து விடுங்கள். சகோதரன் நெவில் அவைகளை பில்லிப்பாரிடம் தந்து விடுவார். பில்லி அவைகளை என்னிடம் சேர்த்து விடுவான். உங்கள் இருதயத்தில் என்ன உள்ளதோ அதை சொல்லப்போனால் அது வேதத்தை பொறுத்த கேள்வியாக இருக்குமானால் அதை அபிதமாகவே நான் எழுத கூறுவது வழக்கம். இப்பொழுது அதை நான் இன்று சற்று விரிவுபடுத்தி கூறுகிறேன். ஒரு கால் நீங்கள் சொல்ல முடியாதபடியாக உங்கள் இருதயத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். நான் இதிலிருந்து சிறிது தொடர்ந்து சென்று அதை போன்று ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமானால் ஒரு கால் அது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம். அதை எழுதி சமர்ப்பியுங்கள். உங்கள் பெயரை நீங்கள் எழுத வேண்டியதில்லை. உதாரணமாக என் கணவர் இணைந்ததை செய்கிறார், அது எனக்கு இன்னல் விளைவிக்கிறது. என் மனைவி இணைந்ததை செய்கிறார் அல்லது ஒரு குறிப்பிட்ட காரியம் என் வாழ்க்கையில் நடந்தது என்பது போன்று உங்கள் இருதயத்தில் உள்ள பிரச்சனைகளை மாத்திரம் எழுதுங்கள். உங்களை தொல்லைப்படுத்துவது அது நலமா இருக்கும் என்று எண்ணுகிறேன். நீங்களும் அவ்விதம் எண்ணுகிறீர்கள் அல்லவா? ஒரு கால் நீங்கள் கேட்கும் கேள்விக்கு நான் அளிக்கும் பதில் வேறு யாருக்காயிலும் கூட பொருத்தமாய் இருக்கலாம். பாருங்கள், அவர்களுக்கும் அதே தொல்லை இருக்கக்கூடும். உங்கள் இருதயத்தில் உள்ளதை சுருக்கமாக எழுதும். உதாரணமாக, என் பிள்ளை தவறான வழியில் செல்வது போன்று தோன்றுகிறது, நான் என்ன செய்ய வேண்டும்? என் கணவன் என்னுடன் சபைக்கு வர மறுக்கிறார், அவன் என்னிடம் கோபம் கொள்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனைவி அனலில் இருந்தால் அதை எழுதுங்கள். அல்லது வேதம் இடத்தில் இப்படி உரைக்கிறது, மற்றொரு இடத்தில் இப்படி உரைக்கிறது, எனக்கு புரியவில்லை, இதன் அர்த்தம் என்னவென்று அறிய விரும்புகிறேன். நான் ஒரு கிறிஸ்தவன், நான் பணிபுரியும் அலுவலகத்தின் முதலாளி இன்னினவைகளை கூறுகிறார். அவர் என்னை அவருடன் விருந்துக்கு சென்று அழைக்கிறார். அந்த விருந்தில் அவர்கள் மது அருந்துகின்றனர். நான் என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், உங்களுக்கு தெரியும், மனித உள்ளத்தில் எழும் இத்தகைய கேள்விகள். நீங்கள் அவையும் செய்ய விரும்புகிறோம். அதன் பிறகு நான் அரிசோனாவுக்கு செல்ல வேண்டும். என்னால் முடிந்தவரை உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு உதவி செய்ய எனக்கு ஒரு தருணம் கிடைக்கும் என்று எண்ணினேன். நீங்கள் போவதற்கு முன்பு நிறைய கேள்விகளை உங்களிடமிருந்து பெற விரும்புகிறேன். அதை எழுதி இங்கு வைத்துவிட்டு செல்லுங்கள். சகோதரன் நெவில் அல்லது யாராகிலும் ஒருவர் அவைகளை என்னிடம் தந்து விடுவார். இந்த வாரம் நான் மலையில் இருக்கும் போது இவைகளை ஆராய்ந்து இவைகளுக்காக ஜெபித்து உங்களுக்கு உதவி செய்ய என்னால் முடிந்தவரை அவை ஒவ்வொன்றுக்கும் வேத பிரகாரமான விடையை பெற்றுக் கொள்ள எனக்கு தருணம் உண்டாயிருக்கும். நாம் இங்கு கூடி வந்துள்ள நோக்கமே ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யவே. பாருங்கள்,
நீங்கள் எனக்காக ஜெபம் செய்து எனக்கு உதவி செய்கிறீர்கள். நானும் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று நம்புகிறேன். மறந்து விடாதீர்கள், இது அடுத்த ஞாயிறு காலையில் இருக்கும். இப்பொழுது இன்றைக்கு நாம் வழக்கம் போல் வெளியிலிருந்து வந்துள்ளவர்கள் நம்முடன் உள்ளனர். 100 மைல்கள் அப்பாலிருந்து வந்துள்ளவர்கள் எத்தனை பேர்? உங்கள் கைகளை உயர்த்துங்கள். சபையோரில் 99% இருக்கிறார்கள். சில வாரங்களுக்கு முன்பு ஒரு ஞாயிறன்று நான் இவ்வளவு தூரத்திலிருந்து வந்துள்ளோர் எத்தனை பேர் என்று கேட்டதற்கு ஜெஃபர்சனிலிருந்து வந்ததாக யாருமே கை உயர்த்தவில்லை. அடுத்த நாள் அதற்கான விளக்கம் எனக்கு அளிக்கப்பட்டது. அவர்கள் என்னிடம், சகோதரன் பிரண்ணாமே, வெளியிலிருந்து வருபவர்களை நாங்கள் உள்ளே அனுப்பி சபையில் எங்கள் இடங்களை எடுத்துக்கொள்ள செய்கிறோம் என்றனர். 100கணக்கானோர் ஜெஃபர்சன் வெளியிலிருந்து வருகின்றனர். ஆனால் அவர்களால் உள்ளே வர முடிவதில்லை. ஏனென்றால் நாங்கள் வெளியே இருந்து வருபவர்களை கண்டோம். பாருங்கள், அது ஜெஃபர்சன்வில் மக்களும் சுற்று வட்டாரத்தில் இருந்து வருபவர்களும் புரியும் சிறந்த செயல். ஜெஃபர்சன்வில், நியூ ஆல்பனி மற்றும் சுற்று வட்டாரத்திலிருந்து வரும் மக்களுக்கு இதற்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். 1000 மைல் தூரத்திலிருந்து வருபவர்கள் எத்தனை பேர்கள்? என்ன, 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்துள்ளவர்கள் எத்தனை பேர்? உங்கள் கைகளை உயர்த்துங்கள். என்ன, அது அருமையானது. சென்ற ஞாயிறன்று ஒரு வாரம் நான் மணவாளனும் மணவாட்டியும் அவர்களுடைய வருங்கால இருப்பிடம் என்று பொருளின் பேரில் பேசினேன். அப்பொழுது 1500 சதுர மைல் பரப்பிலிருந்து வந்தோம் என்று எண்ணுகிறேன். அது நான் குறிப்பிட்ட நகரத்தின் பரப்பளவு 1500 சதுர மைல். அதை குறித்து அப்பொழுது முதல் களி கூர்ந்து கொண்டிருக்கிறேன். அதாவது இவ்வாழ்க்கை முடிவுக்கு பின்பு நான் அந்த நகரத்துக்கு செல்வேன் என்பதை அறிந்தபடினாலே நான் அந்த நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதால் வேறெந்த கவலையும் எனக்கு இல்லை. இன்றைக்கு சூரியன் பிரகாசிக்காமல் இருந்தாலும் என்ன, நாளை என்று ஒன்று வராமல் போனாலும் என்ன, அதனால் என்ன வித்தியாசம்? நமக்கு ஒரு வாசஸ்தலம் உண்டு, ஒரு இளைப்பாறும் ஸ்தலம் உண்டு. களைப்பா இருந்தாலும் சரி, களைப்பு இல்லாமல் போனாலும் சரி, எப்படியா இருந்தாலும் நமக்கு அந்த இளைப்பாறுதல் ஸ்தலம் உண்டு. அது ஒரு கிழவனின் கனவு என்று சொல்லலாம். அல்ல, அல்லவே அல்ல, அது வேதத்தில் உள்ள சத்தியம். ஒரு இரவு நான் இங்கு பேசி முடித்துவிட்டு வெளியே சென்ற போது இளைஞர் ஒருவன் இந்த மேடையின் பின்புறத்திலிருந்து என் காரை நோக்கி விரைந்து வந்தார். அந்த இளைஞன், உங்களிடம் ஒரு வார்த்தை பேச விரும்புகிறேன் என்றான். வெளியும் சில சகோதரர்களும் என்னை வழி அனுப்ப என்னுடன் கார் உள்ள இடம் வரைக்கும் நடந்து வந்து கொண்டிருந்தனர். அவன், நான் ஒரு வார்த்தை கூறலாமா என்று கேட்டான். நான், கூறுங்கள் ஐயா என்று. அவன், இன்றிரவு நீங்கள் பெண்கள் உடை கொடுக்கும் விதத்தை குறித்து குறை கூறி கொண்டிருந்தீர்கள். உங்கள் வயதுள்ள ஒரு மனிதன் அவ்வாறு எண்ணக்கூடும், ஆனால் உங்களுக்கு எனக்குள்ள வயது இருக்குமானால் உங்கள் கருத்து வேறாக இருக்கும் என்றான். நான், உங்களுக்கு என்ன வயதாகிறது என்று கேட்டேன். அவன் 27 என்று சொன்னான். நான் இதே விதமாக பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது, உன்னை விட நான் 15 வயது இளைஞனாயிருந்தேன். இளைஞனே, உன் இருதயத்தில் என்ன உள்ளதோ அதை பொறுத்தது உன் கண்கள் உன் இருதயத்தின் மூலம் காண்கின்றன என்றேன். அவன் தலை குனிந்து அங்கிருந்து நடந்து சென்று விட்டான். அதற்கு வேறு விடை இல்லை என்று எண்ணுகிறேன். பாருங்கள், இருதயத்தில் என்ன உள்ளது என்பதை பொறுத்துத்தான் இந்த கண்களின் வழியாக வெளிப்படுகின்றது. இருதயத்தில் உள்ளதை விட வித்தியாசமான ஒன்றை நீ கூறுவாயானால் நீ ஒரு மாய்மாலக்காரன் என்று இயேசு சொன்னார். இந்த காலை சபையின் மத்தியில் எங்கோ என் மிகவும் வெளியேறப்பட்ட நண்பர் சங்கை எடி பிஸ்கலும் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் உள்ளதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் இன்று காலை கூட்டத்திற்கு வந்துள்ளனர் என்று நினைக்கிறேன். எடி, நீங்கள் இங்கு இருக்கின்றீர்களா? நான் நினைத்தேன் நீங்கள் ஒரு கால் வரவில்லை போலும். சகோதரனே, ஓ ஆமாம், அங்கே ஆமேன் போடும் மூளை அதுவல்ல. நீங்கள் வர விரும்பினால் போதகர்களாகி எங்களுடன் மேடையில் வந்து அமர்ந்து கொள்ள உங்களை வரவேற்கிறோம். கர்த்தரனுக்கு கரடியையும் கலைமானையும் குறித்த தரிசனத்தை காண்பித்த போது சகோதரன் எடி என்னுடன் இருந்தார். அதை நான் உங்களுக்கு கூறினது எத்தனை பேருக்கு ஞாபகம் உள்ளது? சரி, அவர் அங்கிருந்தார். சகோதரன் எடி பிஸ்கல் தான் கட்டம் போட்ட ஷர்ட் அணிந்திருந்த வாலிபன். அவர் அங்கே நின்று கொண்டிருந்தார். நான் கேட்டேன், அவர்கள் யாராயிலும் கட்டம் போட்ட ஷர்ட் அணிந்துள்ளனரா என்று. இல்லை, யாருமே அணிந்திருக்கவில்லை என்றார். நல்லது, ஒரு கால் அது கட்டம் போட்ட ஷர்ட்டாக இருக்க வேண்டும். அங்கு வெள்ளி முனை கொண்ட ஒரு பெரிய சாம்பல் நிற கரடியின் கொம்புகள் இப்படி 42 அங்குல நீளமுள்ள ஒரு விதமான மிருகமும் இருக்கும். அது காண்பதற்கு மானை போல் இருந்தது என்றேன். இது சம்பவிப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன்பே இதை இங்கே உரைத்தேன் என்று உங்களுக்கு தெரியுமோ? அதற்கு முன்பாக இந்த ஆண்டின் துவக்கத்தில். அதன் பிறகு வேட்டைக்கு செல்வதற்கு இந்த மனிதனிடமிருந்து அழைப்பை பெற்றேன். நான் அந்த மலை பிரதேசத்திற்கு முன்பு சென்றிருக்கவில்லை. நாங்கள் சென்ற அந்த இடத்திற்கு இதை நான் கூறினேன். நாங்கள் சென்ற சிறு பாதை அலாஸ்கா நெடுஞ்சாலையில் உள்ளது. அங்கு மரங்களும் மலைகளும் மிருகங்களும் தவிர வேறொன்றும் இல்லை.
அன்றிரவு நான் ட்ரெய்லர் வண்டியில் சகோதரன் பிஸ்கிலிடமும் சகோதரன் சௌத்ரிக்கிடமும் இதை பற்றி கூறினேன். அவர்கள் நல்லது, நாம் ஆடுகள் உள்ள மலைப்பிரதேசம் சென்று கொண்டிருக்கிறோம், அது அங்கு இருக்காது என்றார். என்னுடன் இருந்த வாலிபன் ஒருவன் கட்டம் போட்ட ஷர்ட் அணிந்திருந்தார் என்றேன். அப்பொழுது யாருமே கட்டம் போட்ட ஷர்ட் அணிந்திருக்கவில்லை. சகோதரன் பிஸ்கல் அணிந்திருக்கவில்லை, மற்றவர்கள் யாருமே அணிந்திருக்கவில்லை. இரண்டாவது இரவு மலையில் மரங்கள் வளரும் வரிசைக்கு மேலே ஒரு ஆட்டுக்கடாயங்கள் கண்களில் பட்டது. அது மிகவும் உயரமான இடத்தில், அங்கு மரங்கள் வளருவதில்லை. அந்த இடத்தில் கலைமான்களும் ஆடுகளும் தவிர வேறொன்றும் இருக்காது. அவைகளில் சிலவற்றை நாங்கள் வழியில் கண்டோம். அன்று பிற்பகல் பாதையில் வந்து கொண்டிருந்த போது சகோதரன் பிஸ்கல் தடுக்கி தண்ணீரில் விழுந்து உடையில் நிறுத்திக் கொண்டார். அடுத்த நாள் நாங்கள் நேரத்தோடு எழுந்து ஆட்டுக்கடாக்கள் எங்களுக்கு கிடைக்கும் என்று நினைத்து அவைகளை தேடிச் சென்றோம். நாங்கள் அங்கு ஏறி போய் அங்கே பகல் உணவு அருந்தினோம். எங்களுக்கு ஆட்டுக்கடாக்கள் கிடைக்கவில்லை. சகோதரன் பிஸ்கல் அப்பொழுது ஒரு கலைமானை சுட்டார். நான் சுற்றுமுற்று பார்த்தேன். பிறகு நாங்கள் மேலேறி சென்றோம். சகோதரன் சவுத்ரிக் என்னிடம், சகோதரன் பிரினாமே, நான் நினைக்கிறேன் நாம் இன்னும் நடக்க விரும்பினால் நாம் இந்த மலையின் மேலேறி அந்த பள்ளத்தாக்கில் இறங்குவோம். ஆட்டுக்கடாக்கள் அங்கு சென்றிருக்க வழியுண்டு என்றார். அது நீண்ட தூர நடை, ஆனால் சீக்கிரம் இருட்டடைவதில்லை. 10 அல்லது 11 மணி அளவில் தான் இருட்டடைவது வழக்கம். அது கற்பாறை நிறைந்த மலைகளில் நீண்ட நடை எனக்கு நடக்க பிரியும். நாங்கள் அங்கு ஒருவர் மேல் ஒருவர் தோளில் கை போட்டுக் கொண்டு விசேஷங்களை அறிந்தவர்களாய் பேசிக் கொண்டிருந்தோம். எங்கள் இருவரின் தாடிகளும் நரைத்திருந்தன. என்றாகிலும் ஒரு நாள் 1000 வருட அரசாட்சியில் அங்குள்ள மலைகள் அனைத்தையும் நடப்பேன் என்று நான் நம்புகிறேன் சகோதரன் பேட் என்று சொன்னேன். அவர், சகோதரன் பிரினாமே, அப்பொழுது நான் உங்களுடனே இருப்பேன் என்று நம்புகிறேன் என்றார். நாங்கள் இங்கே நின்று கொண்டு கர்த்தரில் களி கூர்ந்து கொண்டிருந்தோம். எனக்கு மலைகள் என்றால் மிகவும் பிரியம். அதன் பிறகு நாங்கள் கீழே இறங்கினோம். அப்போது சகோதரன் பிஸ்கல் அங்கு ஒரு மானை சுட்டார். அவர் இந்தியர்களுக்கு விசேஷமானதால் இதை கொண்டு அவருடைய இந்தியர்களை போஷிக்க விரும்பினார். எனவே நாங்கள் கீழே சென்று பகலுணவு அருகே கலைமானை வெட்டி சுத்தம் செய்து திரும்பி வந்தோம். பேர்டும் நானும் மலையை கடந்து சென்று கொண்டிருந்தோம். நான் சுற்றுமுற்று பார்த்தபோது என் தூர பார்வை கண்ணாடியின் மூலம் தூரத்தில் நான் உங்களுக்கு இங்கு கூறியது போன்று தரிசனத்தில் கண்ட அந்த மிருகத்தை தூர காட்சியில் கண்டேன். அங்கே சகோதரன் பிஸ்கல் என் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார். நான் அதோ அந்த மிருகம் இருக்கிறேன் என்றேன். அவரது தூரப்பார்வை கண்ணாடியை கண்ணின் மேல் வைத்து, அது பெரிய முதிய பிரம்மாண்டமான ஆண் கலைமான் என்றார். நான் இப்படிப்பட்ட ஒன்றை நான் கண்டதே இல்லை. இவைகளுக்கு பலகை போன்ற பரந்த கொம்புகள் இருக்கும் என்றல்லவா எண்ணினேன் என்றேன். ஆனால் இந்த மிருகத்துக்கு ஆணி போன்ற நீண்ட கொம்புகள் இருந்தன. நான் தரிசனத்தில் கண்ட விதமாகவே அது காண்பதற்கு வினோதமான ஒன்றாக இருந்தது. இதற்கு முன்பு நான் கலைமானை சுட்டதில்லை. ஆக அவர், நல்லது, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பாரானால் என்றார். நான், ஆம், அது அதுவாகத்தான் நிச்சயம் இருக்க வேண்டும். ஆனால் கட்டம் போட்ட சர்ச் யாரும் அணிந்திருக்கவில்லையே என்பதை குறித்து நான் வியக்கிறேன் என்றேன். நான் சுற்றிலும் பார்த்தபோது சகோதரன் ஏற்றி அவருடைய மனைவி அவருடைய பையில் போட்டிருக்க வேண்டும். அவள் அவருடன் வந்திருந்தாள். முந்தின நாள் அவர் தண்ணீரில் விழுந்து இறந்த போது அவர் சட்டை மாற்றிக்கொண்டார். அது கட்டம் போட்ட சட்டாக இருந்தது. நான், இதுதான் அது என்று நான் சற்று தூரம் சென்று அந்த கலைமானை சுட்ட போது பேர்ட் என்னிடம், சகோதரன் பிரினாமே, இந்த கொம்புகள் 45 அங்குலம் இருக்கும் என்றால் சொல்கிறீர்கள் என்றார். அவை அந்த அளவாகத்தான் இருக்கும் என்றேன். அவர், அவை 92 அங்குலம் இருக்கும் என்பது போல் எனக்கு தோன்றுகிறது என்றார். நான், இல்லை, அவை 42 அங்குலம் மட்டுமே இருக்கும் என்றேன். என்னிடம் கூறின பிரகாரம் நாம் கட்டம் போட்ட சட்டை அணிந்துள்ள அந்த இளைஞன் எதியை அடைய முன்பு அவர்கள் மலைக்கு கீழாக 2 மைல் தூரத்தில் எங்களை சந்திக்கும்படியாக காத்திருக்கின்றனர். நீங்கள் சாம்பல் நிற கரடியை கண்டு வேட்டையாட போகின்றீர்கள். நான், அது கர்த்தர் சொல்லுகிறதாவது என்றேன். அவர், சகோதரன் பிரினாமே, அந்த கரடி எங்கிருந்து வரும்? என்னால் 50 மைல் தூரம் வரையிலும் சுற்றி காண முடிகின்றது என்றார். நான், அவர் இன்னமும் யெகோவா ஈரேவாக இருக்கின்றார். கர்த்தர் தமக்கென்று உண்டாக்கிக் கொள்ள முடியும் என்றேன். பாருங்கள், அவரால் அணில்களை சிருஷ்டிக்க முடியும். அவர் ஆபிரகாமுக்காக ஒரு ஆட்டுக்கடாவை சிருஷ்டிக்க வல்லவராய் உள்ள போது அவர் ஒரு கரடியை குறித்து உரைத்திருப்பாரே. ஆனால் அந்த கரடியை தோன்றச் செய்யவும் வழி உண்டு என்றேன். நாங்கள் வேட்டை பொருளாக பெற்ற அந்த கனமுள்ள கலைமானை மலைக்கு கீழே கொண்டு வர முயற்சி செய்தோம். சிறிது நேரம் நான் துப்பாக்கியை கையில் பிடித்துக் கொண்டேன். சிறிது நேரம் அவர் பிடித்துக் கொண்டார். இப்படியாக நாங்கள் மாறி மாறி பிடித்துக் கொண்டோம். நாங்கள் ஒரு பெரிய பனிக்கட்டி ஆற்றை அடைந்தோம். நாங்கள் அங்கு சென்றோம். அப்போது சற்று உஷ்ணமாயிருந்தது. எனவே உஷ்ணத்தை போக்கிக் கொள்ள நாங்கள் பனிக்கட்டி ஆற்றுக்கு சென்று சிறிது நேரம் உட்கார்ந்தோம். அப்பொழுது பேர்ட், சகோதரன் பிரினாமே, நாம் அந்த 2 வாலிபர்கள் எட்டியும் பிளேனும் உள்ள இடத்திலிருந்து ஏறக்குறைய 1 மைல் தொலைவில் உள்ளோம். அந்த கரடி தென்பட்டால் நலமாயிருக்கும் என்றார். நான், பேர்ட், நீங்கள் அதை சந்தேகிப்பதாக எண்ணுகிறேன் என்றேன்.
அவர் சகோதரன் பிரண்ணாமே, என் சகோதரன் அநேக ஆண்டுகளாக வலிப்பு நோயால் பீடிக்கப்பட்டிருந்தான். முதல் முறையாக நாம் வேறொருடத்துக்கு வேட்டைக்காக சென்றிருந்த போது அவன் பார்ப்பதற்கு எப்படி இருப்பான் என்று நீங்கள் என்னிடம் கூறினீர்கள் என்றான். கர்த்தர் அந்த தரிசனத்தை எனக்கு அறிவித்த போது எடி என் பக்கத்தில் குதிரை மேல் சவாரி செய்து வந்தார். அந்த பையனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவனிடம் கூறினேன். அப்பொழுது அந்த வலிப்பு நின்றுவிட்டது. இதை நான் சந்தேகிக்க முடியாது என்று இப்பொழுது நான் சொல்லுகிறேன் என்றார். நான் பர்ட், அந்த கரடி எங்கிருந்து வருகிறது என்று எனக்கு தெரியாது என்றேன். அந்த தரிசனத்தை நான் கண்டபோது எனக்கு ஏறக்குறைய 50 வயது. இப்பொழுது எனக்கு 55 வயது ஆகின்றது. எனவே அது 3 ஆண்டுகளுக்கு முன்பு சம்பவித்தது. அப்பொழுது எனக்கு 52 அல்லது 53 வயது இருக்கும். தரிசனம் ஒரு முறையாக தவறினதை நான் கண்டதில்லை என்று சொன்னேன். அந்த வாலிபர்களிடத்தை நான் அடையும் முன்பு தேவன் எனக்கு அந்த சாம்பல் நிற கரடியை தருவார் என்று. நாங்கள் மரம் வளர்கின்ற பகுதியை ஏறக்குறைய அடைந்தோம். அங்கு சிறிய ஊசியிலே மரம் வளர்ந்திருந்தது. நாங்கள் மலையில் சிறிது கீழே இறங்கின போது அடர்த்தியான மரங்களுக்குள் சென்றோம். பர்ட் அங்கு உட்கார்ந்தார். அவர் தான் வேட்டையாடின பொருளை சுமந்து கொண்டு வந்தார். நான் துப்பாக்கியை பிடித்திருந்தேன். அவர், அந்த கரடி தென்பட்டால் நலமாயிருக்கும் இல்லையா என்றார். நான், அது அங்கே இருக்கும், நீர் கவலைப்படாதீர் என்றேன். அவர், என்னால் ஒவ்வொரு மலையும் பார்க்க முடிகிறது என்றார். ஆனால் நான் சொன்னேன், நான் வாக்குத்தத்தை காண்கிறேன் என்று. புரிகின்றதா? பாருங்கள், அவர் வாக்குத்தத்தம் செய்தார். நான் அவர் உரைத்த எதுவும் என்று சொல்லிவிட்டு பர்ட் அங்கு உட்கார்ந்து இருப்பது என்ன என்று கேட்டேன். அவர் பார்த்துவிட்டு, அது பெரிய வெள்ளி முனை கொண்ட சாம்பல் நிற கரடி. நாங்கள் அந்த கரடியை பார்த்துவிட்டு திரும்பி வந்தபோது நான் உங்களிடம் உரைத்த தரிசனத்தில் நான் அந்த துப்பாக்கியை குறித்து பயந்தது எனக்கு ஞாபகம் வந்தது. அது சிறிய .270 துப்பாக்கி, சிறிய தோட்டாக்கள். பாருங்கள், அது உள்நாடாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தரிசனம் உரைத்த விதமாகவே ஏறக்குறைய 500 தூரத்தில் அந்த கரடியை கண்டேன். பர்ட் என்னிடம், நீங்கள் அந்த கரடியை முதுகில் சுடுவது நலமாயிருக்கும். இதற்கு முன்பு நீங்கள் எப்பொழுதாவது சாம்பல் நிற கரடியை சுட்டுக் கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டார். நான் இல்லை என்றேன். அவர், அவைகளுக்கு மரணம் என்றால் என்னவென்று தெரியாது என்றார். அதை குறித்து நான் பின்னர் அறிந்து கொண்டேன். அவர், அவை அதிர்ச்சியை தாழ மாட்டா, எனவே நீங்கள் அதை சுட்டு கொண்டு போட வேண்டும் என்றார். நான் அந்த தரிசனத்தின்படி அதை நான் இருதயத்தில் சுட்டேன் என்றேன். அவர், அந்த தரிசனம் அவ்வாறு உரைத்திருந்தால் நான் உம்மோடு நிற்கப் போகிறேன் என்றார். நான், இதோ நாம் போகிறோம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் சிறிது அருகில் சென்றோம். நான் துப்பாக்கியை உயர்த்தின போது கரடி என்னை கண்டது. ஒரு தாக்குதலை உண்டாக அதுதான் அதற்கு தேவையாயிருந்தது. நான் கரடியை சுட்டேன். அது காயப்பட்டது போல் கூட எனக்கு தோன்றவில்லை. அது என்னை நோக்கி வந்தது. துப்பாக்கியில் நான் வேறொரு தோட்டாவை நெருப்பதற்கு முன்பு அது பர்டுக்கு 50 கை தூரத்தில் செத்து விழுந்தது. பர்டின் முகம் வெடித்தது. அவர், சகோதரன் பெண்ணாமே, அது என் மணிக்கு வந்து தாக்குவதை நான் விரும்பி இருக்க மாட்டேன் என்றார். நானும் கூட என்று, பர்ட், நீங்கள் அதை சுட்டுக் கொண்டதாக அந்த உழைத்ததற்காக எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது அந்த களிமானின் கொம்புகள் 42 அங்குலம் இருக்குமானால் அவர் சொன்ன விதமாகவே அதை கூறுகிறேன், நான் அலறுவேன் என்றார். நான் இப்போது அலறுங்கள், ஏனெனில் அதன் நீளம் அதுவாகத்தான் இருக்கப் போகின்றது என்றேன். நாங்கள் சகோதரன் வேட்டையை அடைந்த போது அவரிடம் சொன்னேன், நாங்கள் குதிரைகளை கட்டி போட்டோம். அவர்களுக்கு கரடி என்றால் பயம். ஓ என்ன, அவை கரடியின் மனத்தை முகர்ந்து விட்டன. அதிக நேரமாகிவிட்டதால் கரடியின் தோலை எங்களால் உரிக்க முடியவில்லை. அதற்காக அடுத்த நாள் நாங்கள் வர வேண்டியதாயிற்று. பின்னர் கட்டப்பட்ட குதிரைகளின் கையிலே 10 முறை நாங்கள் அறுத்து விட்டோம். குதிரைகள் எல்லா இடங்களிலும் ஓடின. நாங்கள் அங்கு அடைந்த போது பர்ட் சென்று தன் ஆசனத்தின் கீழேயுள்ள பையிலிருந்து அளவு நாடாவை எடுத்து பிளெயின் என்று கூப்பிட்டார். நான் சகோதரன் எடியிடம், அந்த சிறு கையை கவனிகள் என்றேன். அது பில்லி பாலின் சிறு கை என்று நினைத்தேன். கொம்பின் அருகில் அளவு நாடாவை பிடித்திருந்தது. அந்த சிறு கையை கவனியங்கள் என்று கூறிவிட்டு சகோதரன் எடியை விளையாட்டாக குத்தினே. நாங்கள் பின்னால் காலடி வைத்தோம். அவன் அளவு நாடாவை இப்படி பிடித்த போது அது சரியாக 42 அங்குலமாக இருந்தது. பாருங்கள், சரியாக அப்படியா இருந்தது. இயேசுவானவர் ஒருபோதும் தவறுவதில்லை. அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வரும் வரைக்கும் அது தவறவே முடியாது. நமது மத்திய தென்னாப்பிரிக்காவில் இருந்து வந்திருக்கும் சகோதரன் மற்றும் சகோதரி ஜாக்சன் உடலை இப்போது நான் கண்டேன். அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டனர் என்று எண்ணுகிறேன். சகோதரன் ஜாக்சன் உங்களை இன்று காலை அறிமுகப்படுத்தினார்களா? நீங்களும் சகோதரி ஜாக்சனும் எழுந்து நில்லுங்கள். இவர்கள் உங்களை காண வேண்டும் என்று விரும்புகிறேன். என் சகோதரன் எடி, இவர் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த என் பழைய வேட்டை கூட்டாளி. சகோதரன் ஜாக்சன், சகோதரி ஜாக்சன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடன் இருப்பதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. கட்டிடத்தில் உள்ள போதகர்கள் அனைவரும், ஊழியத்தில் உள்ளவர்கள், உங்கள் கைகளை உயர்த்துங்கள். அது மிகவும் அருமையானது, அழகானது, நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எல்லாரும் இங்கு வந்திருப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. இன்னும் சில நிமிடங்களில் நான் ஜெப வரிசையை அமைக்கப் போகிறேன். எனவே நீங்கள் எல்லாரும் எழுந்து இங்கு வந்து எனக்காக பிரசங்கித்தால் நலமாயிருக்கும். நீங்கள் ஒவ்வொருவரும் வந்திருப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. உங்கள் பற்றியும் அழகான கர்த்தராகிய இயேசுவை குறித்து நான் பேசுவதை கேட்க நாட்டின் எல்லா பகுதிகளிலிருந்து நீங்கள் வந்திருப்பதையும் அவர் என் ஜெபத்தை கேட்கிறார் என்னும் உங்கள் நம்பிக்கையும் நினைத்து பார்க்கும்போது
I was talking just a few moments ago on 45 நிமிடங்களுக்கு முன்பு இச்சபையின் ஒரு அங்கத்தினர் நான் தனிப்பட்ட விதத்தில் பேட்டி கண்டு அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தேன். அவள் மனம் உடைந்து போன ஒரு தாய். அந்த ஸ்திரீயிடம் நான் ஒன்றை கூற தொடங்கின போது அவள் யார் என்று சொல்ல விரும்புகிறாளோ இல்லையோ என்று எனக்கு தெரியவில்லை. அந்த படத்தில் நீங்கள் காணும் அதே ஒளி அங்கு வந்தது. அப்பொழுது அவளுடைய தொல்லை தீர்ந்து விட்டது. அவள் சந்தோஷத்துடன் திரும்பி சென்றாள். நாம் எதன் மேலும் நம்பிக்கை வைக்க முடியாதிருக்கும் நிலையில் நாம் வாழ்ந்து வரும் இந்த மாறிக்கொண்டிருக்கும் நேர்மையற்ற காலத்தில் மாறாத அசையாத ஒரு ராஜ்யம் நமக்குள்ளதற்காக நாம் மிகவும் களி கூறுகிறோம். அசையாத ராஜ்யம் அது ஜிப்ரால்டர் கண்மலை அல்ல, ஆனால் நமது விசுவாசம் பயபக்தியுடன் சார்ந்திருக்கக்கூடிய காலங்கள் தோறும் உள்ள மலை. அசையாத ரட்சிப்பின் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் சார்ந்திருப்பது. இங்குள்ள என் மனைவிக்கு கூர்நுனி கோபுர வடிவில் உள்ள பெட்டியில் ஒரு சிறு வேதாகமத்தை வைத்து அதை வெகுமதியாக அளித்த அந்த சகோதரிக்கு நன்றி கூற விரும்புகிறேன். அந்த சிறு பெட்டியை குறித்து அவள் தேவனுடன் ஒரு உடன்படிக்கை செய்திருந்தால் அவள் அதன் மேல் அன்பு வைத்திருந்தாள். அதில் சில பண்டைய காலத்து படங்கள் உள்ளன. அவள் தேவனிடம் வேண்டிக் கொண்டால் ஒரு கால அந்த பெட்டியின் மேல் அவள் சிறிது அதிகமாகவே அன்பு வைத்திருக்க கூடும். கூர்நுனி வடிவில் உள்ள ஒரு சாதாரண பெட்டி, அதற்குள் ஒரு வேதாகமத்தை வைத்து அதை என் மனைவிக்கு கொடுத்தார். நன்றி சகோதரியே. நீங்கள் பில்லிபாலிடமும் மற்றவரிடமும் அளிக்கும் உங்கள் சிறு வெகுமதிகள் ஒவ்வொன்றும் என்னிடம் வந்து சேருகின்றன. நான் எல்லாவற்றுக்கும் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். தேவன் உங்களுடன் இருப்பாராக. மறந்துவிட வேண்டாம், அடுத்த ஞாயிறு காலை இன்று ஆராதனை முடிந்தவுடன் உங்கள் கேள்வி எழுத்துங்கள். உங்களால் முடியவில்லை என்றால் அதை எடுத்து ஞாயிறு காலை கொண்டு வாருங்கள். நான் சற்று முன்னதாகவே வருவேன். அவர்கள் அதை அறைக்கு கொண்டு வரட்டும். அப்பொழுது அவைகளுக்கு வேத அடிப்படையில் பதிலளிக்க எனக்கு நேரம் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு சுத்தமானால் அடுத்த ஞாயிறு காலையில் நாம் கேள்விகளுக்கு பதிலளிப்போம். இங்கே அநேக கைக்குட்டைகள் வைக்கப்பட்டுள்ளன. என் குறிப்புகளை இங்கு வைக்க அவைகளை சிறிது பின்னால் தள்ளுகிறேன். என் வேதாகமத்தையும் கூட, அதாவது என் வேதாகம குறிப்பு புத்தகத்தையும் வைக்க சிறிது இடம் பெற. ஆனால் அவை ஒவ்வொன்றுக்காகவும் நான் ஜெபிப்பேன். வேத வசனங்களை குறித்து எழுதி வைத்திருக்கிறேன். எனக்கு குறிக்க நேரம் உள்ளது. சென்ற முறை நான் இங்கிருந்த போது செய்தது போல் உங்களை 4 மணி நேரம் பிடித்து வைத்துக் கொண்டது போல நான் இம்முறை செய்ய மாட்டேன். நான் உறுதி எடுத்துக்கொண்டேன். அதாவது அத்தகைய நீளமான பிரசங்கத்தை உரைநடாவில் பதிவு செய்ய வேண்டுமானால் அதை நான் மாத்திரம் இங்கு செய்வேன் என்று. அப்பொழுது உங்களை நீண்ட நேரம் பிடித்து வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இராது. இன்று காலை லீவேயில் இங்கு உள்ளாரா? டாக்டர் லீவேயில் இங்கு உள்ளாரா என்று கேட்க விரும்புகிறேன். சகோதரன் லீவேயில் இருக்கிறீர்களா? இருந்தால் உங்கள் கையை உயர்த்துங்கள். அவர் பின்னால் இருக்கிறாரா? சரி, நன்றி சகோதரன் ராய். சகோதரன் லீவேயில் அந்த குறிப்புகளை கவனமாக சரிபாருங்கள். நீங்கள் பின்னால் கூட்டத்தில் எங்கேயோ உள்ளதால் அல்லது ஒரு கால் ஹாலில் இருக்கலாம். என்னால் உங்களை காண முடியவில்லை. நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதிகம் பேர் நின்று கொண்டிருக்க கூடாது. தீயணைக்கும் அதிகாரி நம்மை அனுமதிக்க மாட்டார். பாருங்கள், நாம் அதற்கு கட்டுப்பட்டிருக்கிறோம். நீங்கள் எனக்காக இலக்கண வடிவில் எடுத்துக் கொண்டிருக்கும் 7 சபை காலங்கள் புத்தகத்தில் முதலாம் எபேசு சபை காலத்தில் சேர்க்கப்பட வேண்டிய சர்ப்பத்தின் வித்தை குறித்த என் வெளிப்பாட்டை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். மிகவும் அழகான இலக்கண வடிவில் செய்யப்பட்டுள்ளது. அதை நீங்கள் சரிபார்க்க விரும்புகிறேன். சர்ப்பத்தின் வித்துக்கு எதிராக யாராகிலும் கூற நினைத்தால் இப்பொழுது கூறுங்கள், அது சரியா தவறா என்று. கர்த்தர் அதை நேற்று எனக்கு அருளினார். பாருங்கள், அது அப்பாற்பட்டது. நான் எப்படி செய்தியை தயாரிக்கிறேன் என்றால், நான் போய்கொண்டே செல்லும் போது ஏதாவது ஒன்று என் மனதில் படும். அது தேவனால் அருளப்பட்டது என்று நான் அறிந்தால் அதை வேதத்தில் இருக்கின்றதா என்று கண்டுபிடிப்பேன். அது ஒருபோதும் தவறினதில்லை. ஜனங்கள் அதை குறித்து என்ன நினைத்த போதிலும் அது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷ முடிய சரியாயுள்ளது. 7 முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு அது இன்னும் அதிகமாயுள்ளது. பாருங்கள், அந்த நேரத்தில் அது அதை செய்தது. எனவே நாம் இப்பொழுது வேதத்தை தியானிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது வார்த்தைக்கு மரியாதை செலுத்தும் வண்ணமாய் இங்கு என்ஜினியர் யாராவது இருப்பார்களே, ஆனால் ஒலி இங்கு பிரதிபலித்து வருகிறது. பின்னால் உள்ளவர்கள் சரியாக கேட்க முடிகிறதா? கேட்க முடிந்தால் உங்கள் கைகளை உயர்த்தி காட்டுங்கள். நல்லது. இப்பொழுது நாம் வேதாகமத்தில் 2 இடங்களில் உள்ள வேத வசனங்களுக்கு திரும்புவோம். நாம் செய்தியை அளித்துவிட்டு கர்த்தருக்கு சித்தமானால் நேரத்தோடு இங்கிருந்து செல்ல முயற்சி செய்வோம். இப்பொழுது நாம் மார்க் 5ஆம் அதிகாரத்துக்கும் 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்துக்கும் திரும்புவோம். மார்க் 5ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம்.
நமது வாசலில் உள்ள அந்நியர்கள் இல்லை என்றால் எங்கள் ஞாயிறு பள்ளியை நாங்கள் ஒரு பெரிய வகுப்பில் நடத்துவோம். அதுதான் இந்த வகுப்பு. அறைகள் அனைத்தும் ஜனங்களால் நிறைந்துள்ளன. எங்களுக்கு தனித்தனி வகுப்புகளாக நடத்த இயலாது. நாங்கள் வசனத்தை திருப்பி படித்துவிட்டு ஒன்றாக ஐக்கியம் கொள்கிறோம். நாங்கள் எந்த ஒரு ஸ்தாபனமும் அல்ல. எங்களுக்கு ஸ்தாபனமும் எதுவும் இல்லை. நாங்கள் கர்த்தரின் சுயாதீனம் உள்ளவர்கள். நாங்கள் மூடபக்தி வைராக்கிய கொண்ட ஒரு கூட்டம் அல்ல. நாங்கள் வேதத்தை போதிக்கிறோம், அதை மாத்திரமே செய்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு மிகவும் நல்லவராயிருந்து அதை ஆதரித்து அதை உண்மை என்று காண்பிக்கிறார். அது எங்களுக்கு மிகுந்த ஆறுதலை அளிக்கிறது. நீங்கள் எந்த நேரத்திலும் இங்கு எங்கள் மத்தியில் வர உங்களை வரவேற்கிறோம். நான் எல்லா நேரத்திலும் இங்கு இருப்பதில்லை, ஆனால் எங்களுக்கு சில சிறந்த போதகர்கள் இங்குள்ளனர். சகோதரன் நெவில் எங்கள் போதகர்கள் ஒருவர், சகோதரன் கேப் மற்றொரு போதகர், சகோதரன் காலின் வில்பர் காலின் மற்றொரு போதகர். மட்டுமின்றி வெவ்வேறு பாகங்களில் உள்ள எங்கள் உடன் சபைகளுக்கு போதகர்கள் உள்ளனர். நீங்கள் டெக்சாஸில் வசிக்க நேர்ந்தால் மார்ட்டின் சகோதரன் உள்ளனர் மற்றும் சகோதரன் உங்களுடன் இங்கு வரும் அந்த சகோதரன் பெயர் என்ன? இந்த காலையில் நான் சகோதரன் பிளேரை பார்க்க முடியவில்லை. ஓ சகோதரன் பிளேர், உங்களை நான் பார்க்க முடியவில்லை. பின்னால் சகோதரன் கடல் இருக்கிறார். அவர் 62ஆம் எண் நெடுஞ்சாலையில் உள்ள எங்கள் உடன் சபைக்கு போதகர். சகோதரன் பிளேர் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் சகோதரன் ஜூனியர் ஜாக்சன் எங்கள் மற்றொரு உடன் சபைக்கு போதகராயிருக்கிறார். எங்களுக்கு நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் சபைகள் உள்ளன. சகோதரன் ஜாக் பாமர் காலையில் வந்து கொண்டிருக்கும் போது அவர்களுடைய மகன் வாங்கின புது காரில் அவர்கள் சிறிது வேகமாக வந்து கொண்டிருந்தால் என்று நினைக்கிறேன். அதாவது வேக கட்டுப்பாட்டை சிறிது மீறி அவர்களுக்கு விபத்து ஏற்பட்டது. அவருக்கு தாடை எலும்பில் காயம் ஏற்பட்டு அவரால் வர முடியாமல் வீட்டுக்கு திரும்பி சென்று விட்டார். அவர் இப்பொழுது நன்றாயிருக்கிறார். இங்குள்ள சகோதரன் பென், கென்டக்கியில் உள்ள எங்கள் மற்றொரு சகோதரன், அவர்களுக்கு பணம் வேண்டுமா, தேவைப்பட்டால் சபை உதவி செய்யும் என்று அறிவிக்க அவருடன் இன்று காலை தொலைபேசியில் பேசின போது அவர் எல்லாம் நன்றாக உள்ளது என்று சொல்லிவிட்டார். சகோதரன் பாமர் சாலை திருப்பத்தில் மிகவும் வேகமாக வந்த காரணத்தால் அங்கு கல்லின் மேல் மோதி அதனால் அவர் தாடை எலும்பு சிதைவுபட்டது. அவர் ஏதோ கம்பத்திலோ எதிலோ மோதின போது அந்த இடத்தின் அருகில் தொலைபேசியில் இருந்து அவர் என்னை ஜெபம் செய்ய கேட்டுக் கொண்டார்கள். சகோதரன் பில்லி காலின்ஸுக்கு கூட அவருடைய கட்டை விரல் சிதைவு உண்டாகி எலும்பு முறிவு ஏற்பட்டது என்று நாம் அறிவோம். அவர்கள் அதை பொருத்த வேண்டியதாக இருந்தது. அவரையும் நாம் ஜெபத்தில் நினைவு கூற விரும்புகிறோம். நாம் இப்போது நிற்கும் காரணம் என்னவென்றால், நமது நாட்டின் கொடி நம்மை கடந்து வரும்போது நமது தேசம் பற்றி தெரிவிக்கும் வகையில் நாம் எழுந்து நிற்கிறோம் அல்லது வணங்கி மரியாதை செலுத்துகிறோம். நமது நாட்டுக்கும் அதன் கொடிக்கும் மேல் நாம் வைத்துள்ள மரியாதையை காண்பிக்க அவரிடம் செய்கிறோம். அதை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அது அப்படியா இருக்குமானால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் படிக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பரிசுத்த மார்க்கு 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் படிக்கும் போது எழுந்து நிற்போம். நாம் வாசிக்கும் போது கவனமாய் கேட்போம். இயேசு படவிலேறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்த போது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவில் ஒருவனாகிய யவீர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து and besought him greatly, saying, My little daughter lieth at the point of death. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவரோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நிறுத்தினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவரை எல்லாம் செலவழித்தும் தற்காய்களும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகியோர் தொட்டால் சுத்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவர் தன் தைரியத்தில் உணர்ந்தார். And Jesus immediately, knowing in himself that virtue had gone out of him, turned உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறது நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். And he looked around about
இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன் ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேள்விப்பட்டவுடனே ஜெப ஆலய தலைவரை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடு வருகிறதற்கு இடம் கொடாமல், ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுந்து புலம்புகிறவர்களையும் கண்டு, உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனின் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து, பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா கூமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தால் அவள் 12 வயதுள்ளவளாக இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறியாதபடி அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். நாம் ராஜாக்களின் புஸ்தகம் 1:10 அதிகாரத்தில் இருந்து இந்த 3 வசனங்களை படிப்போம். And when the queen of Sheba heard of the fame of Solomon concerning the name of கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக, and she came to Jerusalem with a very great train with camels that bear மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவளிடத்தில் சம்பாஷித்தாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாயினும் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. ஜெபம் செய்வோம். கர்த்தராகிய இயேசுவே, இந்த வேதாகம கதைகளை நாங்கள் படிக்கும் போது எங்கள் இருதயங்கள் களிப்பால் துள்ளுகின்றன. ஏனெனில் நீர் தேவன் என்றும் நீர் மாறாதவர் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் உமது முறைகளை ஒருபோதும் மாற்றுவதில்லை, உமது வழிகளை நீர் ஒருபோதும் மாற்றுவதில்லை. நீர் என்றைக்கும் தேவனாகவே இருக்கிறீர். தேவனே, நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீர் கருதும் இந்த வேத வாக்கியங்களின் அர்த்தத்தை இன்று காலை நீர் எங்களுக்கு உரைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் இருதயங்கள் வகையறுக்கப்பட்டு மகத்தான பரிசுத்த ஆவியானவர் தாமே இன்று எங்கள் மத்தியில் வந்து எங்கள் இருதயங்களையும் எங்கள் சிந்தனைகளையும் வகையறுப்பாராக. ஒன்றுமே விடப்படாமல் எங்கள் இருதயங்களை மகிழ்ச்சியினால் பொங்கி இவ்விடம் விட்டு நாங்கள் செல்லும் போது அன்றிரவு எம்மா ஊருக்கு போனவர்கள் சொன்னது போல நாங்களும் வழியிலே அவர் நம்முடனே பேசின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்வோமாக. நீர் என்னைக்கும் தேவனாயிருக்கிறீர். நாங்கள் உம்முடைய பசியுள்ள பிள்ளைகளாக இன்று காலையில் கூடியிருக்கின்றோம். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இங்கு ஒன்று கூடியுள்ள எங்களை கர்த்தாவே, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மைல் தொலைவிலிருந்து வந்துள்ள இந்த மக்களை ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் வீடு திரும்பும் போது இவர்களுடைய இருதயங்கள் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நிறைந்த நன்மையான காரியங்களின் திருப்தியா இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென்.
a very odd little text. வாசித்த இந்த வேதபாகம் அனைத்திலிருந்தும் And I want to 3 speak சொற்கள் from கொண்ட out ஒரு of all வினோதமான this பொருளின் reading. மேல் பேசப் போகிறேன். You might நீங்கள் say சொல்லலாம், it's a very வேதாகமத்தில் 2 small அதிகாரங்களின் thing, பாகத்தை 3 நீங்கள் words. படித்துவிட்டு Out of அதன் all பேரில் that you தெரிந்து read, கொள்ளும் 3 சொற்கள் a கொண்ட portion of பொருள் 2 மிக chapters of the சிறியது என்று. Bible, but I did that for a background. ஆனால் அவருடைய take வார்த்தையை these 3 நிரூபித்தல் என்னும் 3 சொற்கள் அடங்கிய பொருளுக்கு பின்னணியாக அமைய வேண்டும் என்று இந்த வேதபாகங்களை படித்தேன். You know, there's a scripture in the உங்களுக்கு Bible in தெரியுமா, 1 வேதத்தில் ஒரு வசனம், Thessalonians அது 1 தெசலோனிக்கேயர் 5:21 இல் உள்ளது. Prove all things. அதில் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. When anything is proven, ஏதாவது ஒன்று நிரூபிக்கப்படும் போது either அதில் be ஒன்று proven சரி right என்றும் or அல்லது wrong. தவறு என்றும் நிரூபிக்கப்படும். And when there's anything in question, ஏதாவது ஒன்று சந்தேகமாக இருக்குமானால் எது சரி என்று நீங்கள் கண்டுபிடித்து அதை நிரூபிக்க வேண்டும். எது சரி என்று நீங்கள் கண்டுபிடித்த பிறகு அதை இறுக பிடித்துக் கொள்ள வேண்டும். வேறு வார்த்தைகளில் கூறினால் அதை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள், அதை தளர விடாதீர்கள், இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். in other words, hold it tight. அதாவது அதை கை தவறி விழுந்து விடாதபடிக்கு அதை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். Hold fast to அது that சரியானது which என்று is good நிரூபிக்கப்பட்ட after பின்பு it's been நலமானதை proven இறுக right. பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு காரியம் சரியில்லை என்று நிரூபிக்கப்படுமானால் அதை எவ்வளவு சீக்கிரத்தில் நீங்கள் விட்டுவிட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதை விட்டுவிடுங்கள். தவறான ஒன்றை ஒருபோதிலும் இறுக பற்றிக் கொள்ளாதீர்கள். Now it is possible that staunch Christians, fine people, உறுதியான கிறிஸ்தவர்கள், அருமையானவர்கள் சில சமயங்களில் தவறான காரியத்தை சரி என்று எண்ணிக்கொண்டு அதை பிடித்துக் கொள்வது சாத்தியமாகும். but then these things should ஆனால் be இவை proven. சரியா தவறா என்று நிரூபிக்கப்படுதல் அவசியம். And it's the இயேசு duty of வரும்போது all of us பரலோகம் as we are செல்வோம் என்று expecting நாம் எதிர்நோக்கி இருப்பதால் அப்படி செய்வது நம் அனைவரின் கடமையாய் உள்ளது. And it's a minister's duty when any question is brought up. ஒரு கேள்வியானது எழும்பும் போது அதை தீர்த்து வைத்து ஜனங்கள் அதை புரிந்து கொள்வதற்காக அவர்கள் முன்னால் அதை நிரூபிப்பது போதகரின் கடமையாகும். ஏனெனில் யாருமே தவறாக இருக்க தவறான காரியத்தை பற்றிக் கொள்ள விரும்புவதில்லை. எனவே நாம் எல்லாவற்றையும் நிரூபிக்க வேண்டும் என்ற வசனம் நமக்கு உள்ளது. எல்லா வேத வாக்கியங்களும் நிறைவேற வேண்டும் என்று இயேசு கூறியுள்ளார். அதை நிரூபித்த பின்பு இறுக பிடித்துக்கொள், கெட்டியாக பிடித்துக்கொள், மரண பிடியாய் பிடித்துக்கொள். அதை தளர விடாதே, நலமானதை இறுக பிடித்துக்கொள். நான் பள்ளிக்கூடத்தில் கற்றதொரு காரியம் என் நினைவுக்கு வருகிறது. உங்களில் அநேகர் அதே பாடத்தை கற்றிருப்பீர்கள். நீங்கள் ஒரு கணக்கை போட்டு அதற்கான விடையை பெற்றுக் கொண்டால் அந்த விடையை கொண்டு அந்த கணக்கின் மூலம் நிரூபிக்க முடியும். எத்தனை பேர் அபிதம் செய்திருப்பீர்கள்? உண்மையாக எல்லாரும் அப்படியே செய்திருப்பீர்கள். அப்பொழுது உங்கள் விடை சரியா இல்லையா என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏனெனில் கணக்கின் விடை அந்த கணக்கின் மூலமாகவே நிரூபிக்கப்படுகிறது. எனவே உங்களுக்கு சரியான விடை கிடைத்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உங்கள் ஸ்லேட்டில் அல்லது உங்கள் தாளில் உள்ள ஒவ்வொரு விடையும் நிரூபிக்கப்பட்டு விட்டால், அதாவது கணக்கானது விடை கணக்கினால் நிரூபிக்கப்பட்டு விட்டால் உங்களுக்கு சரியான விடை கிடைத்து விட்டது. யாருமே அது தவறு என்று கூற முடியாது. உங்கள் கணக்கை நீங்கள் கச்சிதமாகவும் சரியாகவும் அதை போட வேண்டிய முறையில் போட்டு உங்கள் விடை நிரூபிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் சமர்ப்பிக்கும் தாளில் உள்ள கணக்குகளுக்கு நிச்சயமாக முதல் மதிப்பெண் கிடைக்கும் என்னும் உறுதியுடன் உட்கார்ந்து இளைப்பாறலாம். ஏனெனில் உங்கள் விடை நிரூபிக்கப்பட்டது, கணக்கின் மூலமாகவே நிரூபிக்கப்பட்டு விட்டது. அப்பொழுது நான் அதை நம்புவேன் என்னும் ஒரு பழமொழியும் உண்டு. நமது தேசத்தில் உள்ள நாடுகளில் ஒன்றில் அவர்களுக்கு ஒரு சொற்றொடர் உண்டு. நான் மிஸ்ஸோரியில் இருந்து வருபவன், எனக்கு நிரூபித்து காண்பி என்று. பாருங்க, வேறு விதமாக சொல்ல வேண்டுமானால், நான் மிஸ்ஸோரியில் இருந்து வருபவன், அதை எனக்கு நிரூபித்து காண்பி. But this doesn't work always, because God has in every age. ஆனால் இது எப்பொழுதும் கிரியை செய்வதில்லை. ஏனெனில் தேவன் ஒவ்வொரு காலத்துக்கும் அவர் நியமித்த கிரியைகளை நிறைவேற்றி அதை நிரூபித்து அதை தமது வார்த்தையில் வைத்து வைத்துள்ளார். ஆனால் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தை அந்தந்த காலத்தில் நிரூபிக்கப்பட்ட போது பெரும்பாலோர் அதை நிராகரித்து விட்டனர். எனவே அதை நிரூபியுங்கள், நான் நம்புகிறேன் என்பது உண்மை அல்ல.
தேவன் உங்களுக்கு விசுவாசத்தை அளித்தால் மாத்திரமே உங்களுக்கு விசுவாசம் இருக்க முடியும். விசுவாசம் என்பது தேவனுடைய ஒரு வரம். நீங்கள் எவ்வளவாக மதப்பட்டு கொண்டிருந்தாலும் உங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவர்களாய் இருந்தால் உங்கள் விசுவாசம் நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் மேல் மட்டுமே சார்ந்திருக்க முடியும். இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், ஒவ்வொரு காலத்துக்கும் தேவன் தமது வார்த்தையை பகிர்ந்தளித்து அந்த குறிப்பிட்ட காலத்தில் என்ன நடக்கும் என்பதை முன்னுரைத்தார். மோசே நோவாவின் செய்தியுடன் வந்திருந்தால் அது கிரியை செய்திருக்காது. இயேசு மோசையின் செய்தியுடன் வந்திருந்தால் அது கிரியை செய்திருக்காது. அல்லது ஒரு தீர்க்கதரிசி மற்றொரு தீர்க்கதரிசியின் செய்தியுடன் வந்திருந்தால் அது கிரியை செய்திருக்காது. ஆனால் அவர் தமது தீர்க்கதரிசிகளின் மூலமாய் தம்மையும் தமது திட்டத்தையும் முழுமையாக வெளிப்படுத்திவிட்டார். எனவே வேதாகமத்துடன் ஒரு வார்த்தை கூட்டப்படவோ அல்லது அதிலிருந்து ஒரு வார்த்தை எடுக்கப்படவோ முடியாததாய் இருக்கிறது. எனவே நீங்கள் உங்களுடைய கணக்கை நிரூபிப்பீர்களேயானால் உங்கள் விடையை உங்கள் கணக்கின் மூலம் நிரூபிக்க முடியுமானால் இக்காலத்துக்கென்று நாம் பெற்றுள்ள வார்த்தையின் மூலம் நாம் ஏன் விடையை நிரூபிக்க கூடாது? இந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியம் சம்பவிக்கும் என்று வேதம் உரைத்திருக்குமானால் அது வேதத்தில் உள்ளதன் காரணத்தால் அது சம்பவிக்கும். நீங்கள் ஜனங்களுக்கு எடுத்துரைக்க முயற்சிக்கும் விடையானது இந்த வேதாகம புத்தகத்தின் மூலம் நிரூபிக்கப்பட்டால் அப்பொழுது அது உண்மை. அது உண்மையாய் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது உண்மை அல்ல. இப்பொழுது நாம் வேறொன்றை காண்கிறோம். அதாவது கண்டாலே நம்புதல் என்று மக்கள் கூறுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்பது சந்தேகமே இல்லை. அது இங்கே நமக்கு இருக்கும் இன்னொரு பழமொழி. அதுவும் கிரியை செய்வதில்லை. அது கிரியை செய்வதில்லை. ஏனெனில் ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டு ஒன்றை நேராக பார்த்தும் கூட அது என்னவென்று அறிந்து கொள்ளாதிருக்க வகையுண்டு. சி என்னும் ஆங்கில சொல்லுக்கு அதிகமான அர்த்தங்கள் உண்டு. அது தண்ணீர் நிறைந்த ஒரு பகுதியை குறிக்கலாம். அது புரிந்து கொள்வதன் அர்த்தமும் உடையது. அதை ஒன்றை காணுதல் என்னும் அர்த்தமும் கொள்ளலாம். இப்படியாக நீங்கள் உபயோகிக்க இத்தகைய பலவித சொற்கள் உண்டு. ஆனால் நீங்கள் காணுதல் நம்புதல் என்று சொல்லும் போது நீங்கள் தவறாக கூறுகின்றீர்கள். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளும் போது அதை விசுவாசிக்கிறீர்கள். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று இயேசு கூறினார். வேறு விதமாக கூறினால் ராஜ்யத்தை புரிந்து கொள்ளுதல் என்றாகும். ஏனெனில் ராஜ்யம் என்பது உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியாகும். எனவே உங்களுக்குள் இருக்கும் இது என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு வழி அது உங்களை என்ன செய்ய வைக்கும் என்று வேதாகமம் கூறியுள்ளதுடன் அது உங்களை செய்ய வைக்கும் செயலுடன் ஒப்பிட்டு பார்ப்பதன் மூலமே அப்பொழுது உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து விடுகிறது. பாருங்கள், அப்படியானால் அந்த அவர் பரிசுத்த ஆவியே. எனவே காணுதல் என்பது நம்புவதல்ல. அதை சரீரத்தின் புலன்கள் மூலம் என்னால் நிரூபிக்க முடியும். பாருங்கள், காணுதல் என்பது நம்புவதல்ல. இந்த எண்ணெய் குப்பியை என்னால் காண முடியவில்லை. என்னால் இதை காண முடியாது. ஏனெனில் அது எனக்கு பின்னே உள்ளது. இருப்பினும் என்னில் உள்ள உணர்ச்சி அது என் கையில் உள்ளது என்பதை அறிவிக்கிறது. பாருங்கள், அதை என்னால் காண முடியாது. அது முடியாத காரியம். இப்பொழுது என் கையை நீட்டி அதை என்னால் எடுக்க முடியாது. அது முடியாத காரியம். இருப்பினும் அதை நான் விசுவாசிக்கிறேன். இது காணுதல் நம்புதலாய் இருக்கிறது. கண்டால் நம்புதல், இது உணருதல் நம்புதலாய் இருக்கிறது. இப்பொழுது நான் என் கண்களை மூடிக்கொள்கிறேன். என்னால் அதை காண முடியவில்லை, உணரவும் முடியவில்லை. அதை அருகில் கொண்டு வந்து அதை என்னால் முகர முடியுமானால் அது இங்குள்ளது என்பதை என்னால் அப்பொழுதும் விசுவாசிக்க முடிகிறது. எனவே விசுவாசம் என்பது நம்பப்படுபவைகள் உறுதியும் கண்டவைகள் அல்ல, ருசி பார்க்கப்பட்டவைகள் அல்ல, உணரப்பட்டவைகள் அல்ல, முகரப்பட்டவைகள் அல்ல, அல்லது கேட்கப்பட்டவைகள் அல்ல. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள். விசுவாசத்திற்கு சார்ந்திருக்க ஒரு இடம் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு முரணான எந்த காரியத்திலும் தேவன் பேருள்ள விசுவாசத்துக்கு சார்ந்திருக்கும் இடமாக இருக்க முடியாது. தேவனுடைய வாக்கு தத்தமே அதன் சார்ந்திருக்கும் இடம். அங்குதான் அது நித்தியமான நிலையை கடைபிடிக்கிறது. ஆனால் இவை அனைத்தின் மத்தியிலேயும் இந்நாளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இதுவரை நாம் கடந்து வந்த இந்த சந்தேகிக்கும் காலங்களிலும் எல்லா காலங்களிலும் மிகவும் மோசமான காரியம் என்னவென்றால், இந்த சந்தேகம் அனைத்தின் மத்தியிலும் தேவன் ஒவ்வொரு காலத்திலும் செய்து கொண்டு வந்தது போல இந்த காலத்திலும் அவர் வார்த்தை உண்மை என்று நிரூபித்துக் கொண்டு வருகிறார். அவிசுவாசம் தேவன் கிரியை செய்வதை நிறுத்துவதில்லை. அது அவரை தடை செய்வதில்லை. உலகம் எவ்வளவாக அவிசுவாசித்தாலும் எனக்கு கவலை இல்லை. அது எப்படியும் நடந்தே தீரும். அவிசுவாசம் அவிசுவாசியை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதை தவிர வேறொன்றையும் அது செய்வதில்லை. அவிசுவாசமானது அவிசுவாசியை நரகத்துக்கு கொண்டு செல்லும்.
அது அவனுக்கு தேவன் வாக்களித்துள்ள எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்காமல் இருக்கும்படி அகற்றிவிடும். ஆனால் தேவன் விசுவாசியுடன் தொடர்ந்து ஈடுபடுவதை அது தடை செய்ய முடியாது. பாருங்கள், அவிசுவாசம் தேவனுடைய செயலை தடுத்து நிறுத்துவதில்லை, அது அவிசுவாசியை மாத்திரம் நிறுத்துகிறது. நீங்கள் நாளை சூரியன் பிரகாசியாதபடிக்கு நான் அதை தடுத்து நிறுத்தப் போகிறேன் என்று சொல்லலாம். நீங்கள் முயன்று பாருங்கள், புரிகின்றதா? சரி, உங்களால் அதை செய்ய முடியாது. தேவன் அதை ஒழுங்கில் வைத்து அது பிரகாசிக்கும் என்று உரைத்திருப்பதால் அது பிரகாசிக்கும், அவ்வளவுதான். அது பிரகாசிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். ஒருவேளை அதை மேகங்கள் வலுத்திருக்கலாம், இருப்பினும் அது அதே விதமாக பிரகாசித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதை கொண்டு உன்னால் தேவனை தடுத்து நிறுத்த முடியாது. தேவன் தம்முடைய வார்த்தையை ஜனங்களுக்கு எவ்விதம் அறிய பண்ணுகிறார். முதலாவதாக, அவிசுவாசிகள் இருப்பார்கள் என்பதை தேவன் அறிந்தவராய் இப்போது தேவனுடைய நாளத்தை கவனியுங்கள். அவிசுவாசிகள் இருப்பார்கள் என்றும் பெரும்பாலோர் அவிசுவாசிகளாக இருப்பார்கள் என்றும் தேவன் அறிந்தவராய் இதை விசுவாசிக்கும்படியாய் ஒரு வித்தை அவர் ஒவ்வொரு காலத்திலும் தமது முன்னறிவினால் முன்குறித்தார். அங்கு நீங்கள் கவனிப்பீர்களே, ஆனால் ஒவ்வொரு காலமும் அவருடைய வார்த்தையுடன் சென்று கொண்டிருக்கிறது. எல்லாமே குறித்த நேரத்தில் நடக்கிறது. ஒன்றுமே தேவனை தடை செய்வதில்லை. அவர் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறார். வினாடிக்குள் ஒவ்வொரு வினாடியும் சரியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் அது சரியாக வேலை செய்யாது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள். அவருடைய கடிகாரமானது ஒவ்வொரு வினாடியும் சரியாக அப்படியே கிரியை செய்யும்படியாய் பொருத்தப்பட்டு உள்ளது. எல்லாமே சரியாக அப்படியே வேலை செய்கிறது. சில நேரங்களில் நான் சுற்றுமுற்றுமாய் பார்த்து இன்று நாம் பெற்றுள்ளதான நவீன நாகரீக ஆண்களையும் பெண்களையும் தெருக்களில் காணும் போது, ஓ தேவனே என்று நான் நினைத்துக் கொள்வதுண்டு. அவரோ ஒரு நிமிடம் பொருள், என் கடிகாரம் சரியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் முதலாம் மனிதனை அவன் நாட்களில் எந்த அடிப்படையில் வைத்தேனோ அதே அடிப்படையில் உங்களையும் வைக்க வேண்டும். லூத்தரை வைத்த அதே அடிப்படையில், வெஸ்ரியை வைத்த அதே அடிப்படையில் உன்னையும் வைக்கிறேன் என்றார். ஏனென்றால் பாருங்கள், பாவம் இப்பொழுது அறியப்பட்டு உள்ளது போல அக்காலத்தில் அறியப்படவில்லை. முன்காலத்தை காட்டிலும் இப்பொழுது அறிவு விருத்தி அடைந்த போது, சத்துரு வெள்ளம் போல் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுகிறார். புரிகின்றதா? இன்று நமக்கு அதிக அறிவு, அதிக புரிந்து கொள்ளும் தன்மை இருக்கிறது. அவிசுவாசம் நதியில் வெள்ளம் பெருக்கு அதிகமாய் உள்ளது. ஆனால் தேவனுக்கு விரோதமாக கொடியேற்றுகிறார். ஆனால் ஞாபகம் கொள்ளுங்கள், இவை நடக்க வேண்டும் என்று அவர் முன்குறித்து, காரணம் இவை சம்பவிக்கும் என்று தீர்க்கதரிசிகள் மூலமாய் முன்வைத்தபடியினால் இதை உறுதிப்படுத்துவதை நீதிமான்கள் காணும் போது அப்பொழுது இது உண்மை என்று அவர்கள் அறிந்து கொள்ளுகின்றனர். யார் என்ன கூறின போதிலும் இது உண்மை என்று அவர்கள் அறிந்து கொள்ளுகின்றனர். நாம் வேதாகமத்தில் அது 1 தெசலோனிக்கேயர் நினைக்கிறேன், நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார் என்று பவுல் கூறியுள்ளார் என்று காண்கிறோம். தேவன் உன்னை தெரிந்து கொள்கிறேன், உன்னை தெரிந்து கொள்ள மாட்டேன் என்று கூறுவதல்ல, ஆனால் அவருடைய முன்னறிவினால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். எனவே அவருடைய முன்னறிவின் மூலம் அவர் எல்லாவற்றையும் ஒழுங்கில் கொண்டு வந்து தம்முடைய நன்மைக்கு ஏதுவாகவும் உங்களுடைய நன்மைக்கு ஏதுவாகவும் நடக்கும்படி எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். ஆதியாகமத்தில் தேவன் ஆதாம் ஏவாளிடம் அவர்கள் அவருடைய வார்த்தையை அவிசுவாசித்தால் என்ன நடக்கும் என்று கூறினார். அவன் நன்மையும் தீமையும் அவர்களுக்கு முன்பாக வைத்து இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்றார். தேவன் என்ன சொன்னாரோ அதை அதே அர்த்தத்தில் கூறினார். அவர் எப்பொழுதும் அவ்விதம் செய்கிறார். அவர் சொல்வதன்படியே செய்கிறவராயிருக்கிறார். ஏவாள் அதை அவிசுவாசிக்கும்படி சாத்தான் செய்தார். ஏனென்றால் சாத்தானே அதை விசுவாசிக்கவில்லை. அவன் அதை விசுவாசிக்காததனால் அவளும் அதை விசுவாசிக்காதபடி செய்தான். அவன் இன்னமும் அதே காரியத்தை செய்கிறான், மற்றவர்களுக்கும் அதையே உபதேசிக்கிறான். அவர்களும் ஏவாளை போல அதை விசுவாசிக்கின்றனர். தேவன் தமது மக்களை அவருடைய வார்த்தை என்னும் அரணுக்குள் வைக்கிறார். அது ஒன்று மாத்திரமே உங்கள் பாதுகாப்பு. உங்கள் ஸ்தாபனமோ உங்கள் தகப்பனோ தாயோ அல்ல. அது எல்லாம் சரிதான். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு பின்னால் மறைந்திருப்பது அந்த இடத்தில் தான் ஒரு விசுவாசி அவன் பாதுகாப்பாக வார்த்தையின் மறைவில் இருக்கிறான். அதில் ஒரு சிறு பாதையானது அங்கே உடைக்கப்பட்ட போது இது சரியா இருக்குமா இல்லையா என்று வியக்கிறேன். அது சரியா இருக்காது. விவாதமானது உள்ளே புகுந்து விசுவாச இடத்தை பற்றிக் கொண்டது. அவர்கள் பாதுகாப்புக்கு இருந்த கம்பிகளை உடைத்து போட்டனர். ஆனால் தேவன் தமது வார்த்தையை காத்துக்கொண்டு அதை நிறைவேற்றினார். அவள் அதை அவிசுவாசிக்கும்படியாய் சாத்தான் செய்தான் அல்லது யோசனை. அதனை விவாதிக்காதீர்கள். அதை சந்தேகிக்க உங்களுக்கு உரிமை ஒன்றும் இல்லை. தேவன் ஒன்றை கூறுவாரானால் அவர் சொன்ன விதமாகவே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். செய்ய வேண்டியதும் அதுதான்.
ஆனால் உங்களுக்கு ஒரு சிந்தனையும் வருவதில்லை. கிறிஸ்துவிலிருந்து சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து வார்த்தையாய் இருக்கிறார், வார்த்தை உங்களில் இருக்க கடவது. மற்ற எல்லா வார்த்தைகளும் தவறாய் இருப்பதாக. கிறிஸ்துவின் வார்த்தையே சரி. மற்றவர்கள் ஏவாளை போல் சாத்தானையும் அவருடைய எல்லா விவாதங்களையும் நம்புகின்றனர். சரி, தேவன் ஏன் இதை செய்ய வேண்டும்? இதுவும் அதை போன்று அவ்வளவு நல்லதல்லவா? அது வார்த்தைக்கு முரணாக இருக்குமானால் அது நல்லதல்ல. எனவே எந்த காரியமாயினும், எந்த போதகராயினும், எந்த வேத வியாக்கியாயினியாயினும் உங்களுக்கு வேதம் உரைப்பதிலிருந்து ஒரு சிறு அளவும் வித்தியாசமாக போதித்து உங்களை விசுவாசிக்க செய்ய முயற்சித்தால் அது கள்ள போதகமே. அது மறுபடியுமாக சாத்தான் ஏவாளுக்கு இருந்த விதமாகவே. அவன் என்ன செய்த போதிலும் தேவன் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறார். சாத்தான் என்ன செய்த போதிலும் தேவன் தொடர்ந்து அதை நிரூபித்துக் கொண்டே செல்கிறார். சாத்தான் ஏவாளிடம் என்ன கூறினான் என்பதை கவனியுங்கள். நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் அறிவாளி ஆகிவிடுவீர்கள். இந்த உலகம் அதைதான் எதிர்நோக்கி இருக்கிறது. விஞ்ஞான பிரகாரமான நிரூபணம், ஒரு மனிதனின் ஏதோ அறிவு. நீங்கள் சாகவே சாவதில்லை என்று அவன் சொன்னான். ஆனால் தேவனோ நீங்கள் சாகவே சாவீர்கள் என்றார். தேவன் அதை நிரூபித்தார். அவர் சொன்னதுதான் அர்த்தம் என்று நாம் காணலாம். அல்லது தோட்டத்துக்கு சென்று பாருங்கள், அவர் சொன்னதன் அர்த்தம் அதுதானா இல்லையா என்று. நீ அதை புசிக்கும் அந்த நாளிலே சாவாய். நீங்கள் சென்று எந்த ஒரு காலத்தில் இருந்த எந்த ஒரு மனிதனின் வயதையும் ஆராய்ந்து பார்க்கலாம். ஒரு மனிதனும் 1000 ஆண்டுகள் வாழ்ந்ததில்லை. தேவன் தமது வார்த்தையை அவிதமாய் நிரூபித்தார். அவர் ஒவ்வொரு முறையும் அவிதம் செய்வார். ஆனால் ஞாபகம் கொள்ளுங்கள், அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய சாபங்களையும் குறித்த அவருடைய வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுகிறார். அவர்கள் அதை புசித்தபடியினாலே அந்த நாளிலே அவர்கள் செத்தார்கள். அவர்கள் அதை புசித்த நாளிலே செத்தார்கள் என்பதை அவர் உங்களுக்கு நிரூபிக்கிறார். அவ்வாறே அவருடைய ஆசீர்வாதங்களை குறித்து அவர் உரைத்துள்ள ஒவ்வொரு வார்த்தையும் அவர் நிறைவேற்றுகிறார். ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் தேவன் காத்துக் கொள்கிறார். ஓ, அது எனக்கு பிரியம். உங்களுக்கு எது வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிப்பதனால் அவருடைய ஆசீர்வாதங்களையா அல்லது அதை தலைகீழ் ஆக்குவதனால் அவருடைய சாபங்களையா தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. நீங்கள் அதை தாறுமாறாக்கின பாகத்தை விசுவாசிப்பீர்களே ஆனால் நீங்கள் சபிக்கப்பட்டவளாய் இருப்பீர்கள். அவர் அதை எழுதின விதமாகவே நீங்கள் அதை விசுவாசித்து அதை பற்றிக் கொள்வீர்களானால் அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருப்பீர்கள். அது எப்பொழுதும் விஞ்ஞானத்துக்கு முரணாயிருக்கும். விஞ்ஞான பிரகாரமாக காரியங்களை காண்பிக்கும் ஜனங்களின் முறைமைகளுக்கு அது எப்பொழுதும் முரணாயிருக்கும். அவர் ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றுகிறார். தமது ஆசீர்வாதங்களையும் தமது சாபங்களையும் இரண்டையும் நிறைவேற்றுகிறார். ஜலப்பிரளயத்துக்கு முன்பிருந்த உலகத்தில் ஆண்களும் பெண்களும் அவருடைய உண்மையான வார்த்தைக்கு விரோதமாக அவ்வளவாக பாவம் செய்த போது ஆதாமும் ஏவாளும் அவருடைய உண்மையான வார்த்தைக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். அவர்களுக்கு பின்னால் வந்த எல்லா தலைமுறைகளும் அதே காரியத்தை செய்ய ஆரம்பித்தனர். அவர் அவர்கள் மேல் மரணத்தை விதித்தார். முடிவில் அது ஒரு முழுமைக்கு வந்தது. பூமியின் மேலுள்ள யாவற்றிற்கும் ஒரு முழுவதுமான அழிவு வந்தது. பூமியானது முழுவதுமாக தண்ணீரினால் மூடப்பட்டு தண்ணீரோடு கூட அடித்துக் கொண்டு போய்விட்டது. பூமியின் மேலிருந்த சகலவற்றையும் முழுவதுமாக அழித்த அதே தேவன் ஒவ்வொரு செடியையும் எல்லா சிற்பிகளையும் அழித்தார். ஆனால் அவர் பிரத்யேகமாக ஒதுக்கி வைத்ததை பூமிக்கு மேலாக கொண்டு போய் நான் காப்பேன் என்று தேவன் வாக்குப்படினார். அப்படியே யாவையும் காத்தார். வார்த்தையை காத்துக் கொண்டார். ஜலப்பிரளயத்தை அனுப்புவதாக வாக்களித்து அவருடைய வார்த்தையை நிறைவேற்றின அதே தேவன் இப்பொழுது அக்னி விழும் என்று வாக்களித்துள்ளார். அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்வார். அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்வார். இப்பொழுது அவர் என்ன செய்தார்? அவருடைய வார்த்தையை அவர்கள் எப்படி அறிந்திருந்தனர்? ஏனென்றால் அவர் எந்த சேதத்தை செய்வதற்கு முன்பும் அல்லது நியாய தீர்ப்பை அனுப்புவதற்கு முன்பும் அவர் தம்மை தாமே நிரூபிக்கும்படியாய் அவர் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு வழிமுறையிலும் அவர் எப்பொழுதும் தம்முடைய வார்த்தையை அனுப்பி எப்பொழுதும் ஜனங்களை எச்சரிக்கையாகவே இருக்கிறார். ஓ, எனக்கு அது தெரியும். அப்பொழுது நாம் சரியாக எங்கு இருக்கிறோம் என்பதை நம்மால் காண முடியும். நோவாவின் நாட்களில் எல்லா விதமான ஊழியக்காரர்களும் பலவிதமான ஐக்கியங்களும் அன்றே இருந்தன. எல்லா விதமான மார்க்கங்களும் நோவாவின் நாட்களில் இருந்தன. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும் என்று உரைத்துள்ளார். ஆனால் அங்கே ஒரு தீர்க்கதரிசி காட்சியில் தோன்றி ஏதோ ஒன்று செய்ய ஆரம்பித்தான். அவன் பேழையை கட்ட ஆரம்பித்தான்.
தேவன் தமது வார்த்தையை அனுப்பியுள்ளார் என்பதை நிரூபிக்கும்படியாய் தேவன் நோவா தீர்க்கதரிசியை அனுப்பினார். அழிவு வரப்போகிறது என்றும் ஜனங்களின் செயல்களை அவரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் அவர் ஒரு காலத்தில் சிருஷ்டித்த மனுஷனை அழிக்க வேண்டும் என்றும் கூறும்படியாய் நோவாவை அனுப்பினார். வார்த்தை எப்பொழுதும் தீர்க்கதரிசனத்துக்கு வருகிறது. அவர் ஒருபோதும் மாறுவதில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று மல்கியா 3 உரைக்கிறது. நோவா ஒரு விஞ்ஞான ரீதியான காலத்திற்கு விஞ்ஞான ஆதாரமில்லாத செய்தியுடன் அனுப்பப்பட்டான். நோவா ஒரு அறிவு படைத்த காலத்திற்கு அறிவுடன் சம்பந்தமில்லாத ஒரு செய்தியுடன் அனுப்பப்பட்டான். ஒரு விஞ்ஞான காலத்திற்கு அவன் விசுவாசமும் வாக்குத்தத்தமும் கொண்ட ஒரு செய்தியுடன் அனுப்பப்பட்டான். விஞ்ஞான ரீதியான காலம் ஒரு விஞ்ஞான ஆதாரமில்லாத செய்தியை விசுவாசிக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? மிகுந்த அறிவு விருத்தி அடைந்த காலம் மனித அறிவுக்கு முற்றிலும் அற்புதமாய் தோன்றும் ஒன்றின் மேல் விசுவாசம் வைக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆனால் தேவன் எப்பொழுதும் அதுதான் செய்கிறார். நோவா உறுதிப்பட்டவர கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அவன் அந்த காலத்திற்கு தேவனுடைய செய்தியாக இருந்தான். அவன் அதை விசுவாசிக்க வேண்டும். அது தேவனுடைய வார்த்தை என்றும் தேவன் தமது வார்த்தையை நிறைவேற்றுவார் என்றும் தேவனால் அவனுக்கு உறுதிப்படுத்தப்பட்டதினால் ஜனங்கள் அவனுடைய செய்தியை விசுவாசிக்க வேண்டியதாயிருந்தது. இன்றைக்கும் அது அதே காரியமாய் இருக்கிறது. நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். இப்பொழுது அந்த ஜனங்கள் அதை அறிந்திருக்கத்தான் வேண்டும். பாருங்கள், உபத்திர காலத்தின் ஊடாக கொண்டு செல்லப்படும் யூதர்களுக்கு நோவா ஒரு பாவனையாய் இருக்கிறான் என்பதை கவனியுங்கள். ஏனோக்கு உண்மையான செய்திக்கு சபை எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கு ஒரு பாவனையாய் இருக்கிறான். ஏனெனில் ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். அதன் பிறகு வெள்ளம் வந்தது. நோவா தன் வழியில் தேவன் நோவாவுடன் ஈடுபட வேண்டும் என்பதற்காகவே வழியிலிருந்து முதலாம் தீர்க்கதரிசியாகிய ஏனோக்கு அகற்றப்பட்டான். இப்பொழுது தேவன் மறுபடியும் யூதருடன் இடைபடும்படியாக சபையானது எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். யூதரில் மீதியான 144,000 பேருடன் இடைப்படும்படியாக இதை குறித்த வேத வசனங்களை நாம் இங்கு படித்திருக்கிறோம். ஆனால் விஞ்ஞான பிரகாரமான அவிசுவாசமான காலம் அனைத்தின் மத்தியிலும் தேவன் ஜலப்பெருக்கத்தை அனுப்பி அவருடைய வாக்குத்தத்தத்தின் வார்த்தை உண்மை என நிரூபித்தார். இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், நோவாவின் நாட்களில் பூமியின் மேல் மழையே பெய்ததில்லை. தேவன் பூமியின் மேல் மூடு பனியை எழும்பு பண்ணி செடிகளை வளர பண்ணினார். ஆனால் மழை பெய்ததே கிடையாது. ஆனால் நோவாவோ மழை பெய்ய போகிறது என்றார். அவர்கள் ஒரு கருவியை வானங்களுக்கு மேலாக அனுப்பி அங்கு ஈரப்பசை இல்லை என்று சொல்வார்கள். அங்கு மழை இல்லை, அங்கு தண்ணீர் இல்லை என்று எங்களால் நிரூபிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய காலமாய் இருந்தது. விஞ்ஞானம் என்ன சொன்ன போதிலும் மழை பெய்யும் என்று தேவன் சொன்னார். அது கிரியை செய்தது. இப்பொழுது தேவன் என்ன செய்தார்? என்னுடைய கருத்து என்னவெனில், அவர்களில் சிலர் உலகத்தை சிறிது அசைத்து அதை சுழற்பாதையிலிருந்து சற்று தள்ளிவிட்டிருக்க கூடும். அது அதை இந்த பக்கம் தள்ளி பூமியின் உஷ்ணத்தை குளிராக மாற்றி ஈரத்தை கொண்டு வந்திருக்க கூடும். அப்பொழுது முதன் முறையாக உலகில் வாயு மண்டலத்தில் ஈரப்பத்தை உண்டாகி அவை ஒன்றாக திரண்டு மேகங்களாக மாறி மழை பெய்திருக்க கூடும். அவ்வளவுதான். அக்கினி மேலே உள்ளதென்று இன்று நமக்கு தெரியும். ஏனெனில் வாயுக்கள் பூமியில் உள்ளன. வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வென்று உருகி போம் என்று வேதம் உரைக்கிறது. எனவே நோவாவின் காலத்தில் நடந்தது போன்று அது மேலே உள்ளதென்று நாம் அறிவோம். இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், நோவாவின் காலத்தில் செய்தி விசுவாசத்தின் மூலமே அன்றி அது விஞ்ஞான பிரகாரமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்றல்ல. ஆனால் இன்றைக்கோ செய்தியானது தேவனுடைய வார்த்தையின்படியாய் அமைந்திருந்து விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. எலியா முதலில் வந்து அற்புதங்களை செய்தான். அவன் பிரசங்கம் ஏதும் செய்யவில்லை. அவன் ஓரிடத்திலிருந்து மற்றொரு சென்று அற்புதங்களை செய்தான். அடுத்த முறை அவன் யோவான் சானகர் உருவில் வந்தபோது அவன் அற்புதங்கள் ஏதும் செய்யவில்லை, பிரசங்கம் மாத்திரமே செய்தான். மூன்றாம் முறை அவன் வரும்போது அவன் அற்புதங்களையும் பிரசங்கத்தையும் இவ்விரண்டையுமே செய்வான். புரிகின்றதா? அது எவ்விதம் உள்ளதென்று பாருங்கள். வேத வசனங்கள் எவ்வாறு தொடர்ச்சியாக ஓடுகிறது என்பதை கவனியுங்கள். அதில் நாம் நிறைய நேரத்தை செலவழிக்கலாம். ஆனால் நாம் அவ்விதம் செய்யாமல் அதை விட்டு விடுவோம். ஏனெனில் உங்களுக்கு அந்த கருத்து விளங்கிவிட்டது என்று நம்புகிறேன். எல்லா காலங்களிலும் செய்தது போன்று அவர் அந்த காலத்தில் செய்தார். அவர் செய்வேன் என்று வாக்களித்த விதமாகவே அதை போன்றே இதையும் செய்வார். தேவன் எதையாகிலும் வாக்களிப்பாரானால் அவர் இறங்கி வந்து அவருடைய வார்த்தை உண்மைதென்பதை நிரூபிக்கிறார்.
விசுவாசிக்கிற அனைவரும் அந்த காலத்தின் செய்தியை விசுவாசிக்கின்ற யாவரும் உள்ளே வந்து ரட்சிக்கப்படுகின்றனர். அது அமிதமாகவே எந்த காலத்திலும் இருக்கும். செய்தியையும் செய்தியாளனையும் விசுவாசிக்காத அனைவரும் அழிந்து போயினர். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை உண்மையாய் விசுவாசிக்கிற அனைவரும் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். தேவனுடைய வார்த்தையை விசுவாசியாத அனைவரும் உலகத்தோடு சேர்ந்து அழிந்து போவார்கள். ஏனெனில் அவர்கள் உலகத்தாராய் உள்ளனர். உலகத்தில் உள்ள அனைத்துமே உலகத்தோடு அழிந்து போக வேண்டும். தேவனால் ரட்சிக்கப்படுகிற யாவரும் தேவனுக்குள்ளாகவே இருக்க வேண்டும். அழிந்து போக முடியாது. நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவர்களை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது ஒவ்வொரு விசுவாசிக்கும் அது எவ்வளவு ஆறுதலாக உள்ளது. தேவன் தமது வார்த்தையை நிச்சயமாய் நிறைவேற்றி உலகத்தை அழிக்கிறார் என்பதும், அவர் தமது வார்த்தையை காத்துக் கொண்டு தமது ஜனங்களை எழுப்பி அவர்களை ரட்சிக்கிறார் என்பதும் அவர் அதை நிரூபிக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தின் வார்த்தை உண்மை என்று அவர் ஆபிரகாமுக்கு அவன் காலத்தில் நிரூபித்தார். கவனியுங்கள், 100 வயது சென்ற ஆபிரகாமுக்கும் 90 வயதான ஸ்திரீக்கும் பருவம் கடந்த அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்பது விஞ்ஞான ஆதாரமற்ற ஒன்றாக விளங்கினது. ஆனால் ஆபிரகாமால் அதற்கு விளக்கம் தர முடியவில்லை. அவன் மருத்துவரிடம் சென்று, மருத்துவரே அது சாத்தியமா என்று கேட்டிருந்தால் அது சாத்தியமல்ல என்று பதில் கிடைத்திருக்கும். இக்காலத்தில் அப்படிப்பட்ட ஒருவன் பிரசவ விடுதிக்கு சென்று வயது சென்ற மனைவிக்கு பிள்ளை பேச்சுக்காக ஆயத்தம் செய்திருப்பானால் அவனை பைத்தியக்காரன் என்று அழைத்திருப்பார்கள். அவனுக்கு மனநிலை சரியில்லை என்று சொல்லி இருப்பார்கள். ஆனால் தேவன் கூறியிருந்தார். வேதாகமம் ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று உரைக்கிறது. ஏனெனில் காணக்கூடாத அவரை அவன் கண்டது போன்று அவன் பொறுமையாய் காத்திருந்து திருப்தி அடைந்தவனாய் இருக பற்றிக் கொண்டிருந்தான். அவன் இருக பற்றிக் கொண்டிருந்தான். ஏனெனில் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்றுவார் என்று அவன் முழு நிச்சயமாய் நம்பினான். நாம் அவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டியவளாய் இருக்கிறோம். ஆமென். அதை சற்று யோசிக்கையில் இப்பொழுது நான் பரவசமடைகிறேன், ஆவியினால் ஊக்குவிக்கப்படுகிறேன். ஓ, அவர் அதை நிரூபித்தார். அத்தனை ஆண்டுகள் கழித்து அவர் ஆபிரகாமை வாலிபனாகவும் சாராளை வாலிப பெண்ணாகவும் மாற்றி அவர் குழந்தை பெற்றார். ஆபிரகாமும் சாராளும் உயிர் வாழ்ந்தார்கள். 45 ஆண்டுகள் கழித்து சாராள் மரணமடைந்தாள். ஆபிரகாமுக்கு 145 வயதான போது மறுபடியும் விவாகம் செய்து கொண்டு குமாரத்திகளையும் 7 குமாரர்களையும் பெற்றான். அவனுடைய பருவம் கடந்து அவன் சக்தியை இழந்த பின்பு அதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே அவன் விட்டு இழந்தான். அவன் உடலில் சாரமில்லை. ஆமென். ஏன்? அவன் தன் தைரியம் செத்து போனதையும் தானுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவன் தேவன் உரைத்ததை மாத்திரம் எடுத்துக் கொண்டான். தேவன் தாம் உரைத்ததை நிரூபித்தார் என்பதை அறிந்திருந்தான். ஆமென். தேவன் எதை செய்வதாக உரைக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். விஞ்ஞான ஆதாரமுள்ளவர்களின் மத்தியிலும் விஞ்ஞானத்தின் மத்தியிலும் எவைகளின் மத்தியிலும் அவைகள் எதுவாயிருந்தாலும் தேவன் தாம் சரி என்பதை நிரூபிக்கிறார். அவர் எப்பொழுதும் தமது வார்த்தையை நிரூபிக்கிறார். அவர் மாத்திரமே சரியாயும் மற்ற அனைவரும் தவறு. அவர் லோத்துக்கும் கூட அதை நிரூபித்தார். அவர் அவனிடம், இந்த பட்டணத்தை விட்டு நீ வெளியே போகாவிட்டால் அவளை நான் எரித்து விடுவேன் என்றார். அவர் 10 நீதிமான்களை அங்கு கண்டார். அதை அழிப்பதில்லை என்று ஆபிரகாமுக்கு கூறினார். அவரால் 10 நீதிமான்களையும் அங்கு காண முடியவில்லை. எனவே அவருடைய வார்த்தை சரி என்பதை அவர் நிரூபித்தார். அக்கினி எங்கிருந்து வரும்? அந்த சமவெளிகளில் இந்த சகதி குழிகளில் காணவில்லையே. ஆனால் தேவன் உரைத்திருந்தார். எனவே அது நடக்கும் என்று ஆபிரகாம் அறிந்திருந்தான். லோத்தும் அது அப்படியா இருக்கும் என்று அறிந்து மலைக்கு தப்பி ஓடினான். ஆபிரகாமின் சந்ததியார் ஒரு அந்நிய தேசத்தில் அந்நியராக இருந்து அங்குள்ள ஜனங்களால் தவறாக நடத்தப்படுவார்கள் என்றும் அவர்கள் 400 ஆண்டுகள் அந்நியரின் மத்தியில் சஞ்சரிப்பார்கள் என்றும் அவர் உரைத்தார். அவர் செய்வதாக உரைத்திருந்தபடியே அதை அப்படியே செய்து நிறைவேற்றினார். ஆபிரகாமின் சந்ததியார் எகிப்தில் 400 ஆண்டுகள் சஞ்சரித்தனர். அவர்களை பலத்த கரத்தினால் விடுவிப்பதாகவும் அவர் வாக்களித்திருந்தார். அவர் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பலத்த கரத்தினால் விடுவிப்பார். அவருடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றினார். இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து கொண்டு செல்ல அவர் என்ன செய்ய வேண்டி இருந்தது என்பதை பாருங்கள். நாசம் அவர்கள் மேல் விழுந்தது போன்றும் நாசமும் மற்ற எல்லா காரியங்களும் வந்து கொண்டிருப்பதை போல் தோன்றினது. அது எப்படி இருந்ததாக தோன்றினது என்றால், யோசேப்பு மரித்ததாக கருதப்பட்டது மிகவும் பயங்கரமாய் இருந்தது. ஏழை அவன் தகப்பன் யோசேப்புக்கு, யாக்கோபு தான் ஈசாக்கு அவன் பாட்டனார்.
யாக்கோபு அவன் தகப்பன் அவனுடைய சொந்த மகன் மிருகங்களால் பீருண்டு கொல்லப்பட்டான் என்று யாக்கோபு நம்புவது என்பது. இது யோசேப்பு அந்த ஏழை பையன் தன் வீட்டாரிலிருந்து பிரிக்கப்பட்டு தன் சகோதரர்களால் மறுதளிக்கப்பட்டு குறியில் போடப்பட்டு அவன் மரித்ததாக கருதப்பட்டது அவனுக்கு எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். அவர்கள் புசிக்க ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு அவன் அங்கியை அதன் ரத்தத்தில் தோய்த்து அதை தகவலிடத்தில் கொண்டு சென்றனர். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அதன் மேல் தோய்த்து அந்த தகவலிடத்தில் கொண்டு சென்றார்கள். அதை எல்லாவற்றையும் அவன் அறிந்திருந்தான். ஆனால் யோசேப்புக்கு ஒன்று மட்டும் தெரியும், அதாவது கர்த்தருடைய கரம் அவன் மேல் தங்கி இருந்ததென்று. அவன் ஒரு விசுவாசி என்பதை அவன் அறிந்திருந்தான். அவனுடைய சகோதரர் அவனை எவ்வளவாக புறக்கணித்தாலும் எவ்வளவாக அவனுக்கு ஒத்துழைப்பு இல்லாமல் போனாலும் தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவர்கள் எல்லாரும் அவனை வணங்கினதாக தரிசனம் கண்டபோது அது நிறைவேறத்தான் வேண்டும் என்று அவன் அறிந்திருந்தான். ஏனெனில் அது கர்த்தர் உரைக்கிறதாவதாக இருக்கிறது. அது எவ்வளவு நியாயமற்றதாக காணப்பட்ட போதிலும் அது உண்மை என்று யோசேப்பு அறிந்திருந்தான். அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் கடினமான சூழ்நிலையின் வழியாக செல்ல வேண்டி இருந்த போதிலும் என்றாகிலும் ஒரு நாள் அவர்கள் அவன் பாதங்களை வணங்குவார்கள் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவர்கள் அவனை பகைக்கும் போது அவன் எப்படி அதை செய்ய போகிறான்? ஆனால் தேவன் அவர் ஒவ்வொரு முறையும் செய்வது போல் அவருடைய வார்த்தையை நிரூபிப்பார் என்பதை அவன் அறிந்திருந்தான். இன்னைக்கும் அவன் அவ்விடமே செய்வார். தேவன் தமது வார்த்தையை நிரூபிப்பார். விஞ்ஞானமானது எவ்வளவாக அது முடியாது என்று கூறினாலும் சரி, நாம் எவ்வளவுதான் கல்வி அறிவு பெற்று அறிவாளிகளானாலும் சபைகள் எவ்வளவாக வழிவிலகி சடங்காச்சாரங்களையும் மற்றவைகளையும் கடைபிடித்தாலும் சரி, தேவன் இன்னமும் அவருடைய வார்த்தை தான் உண்மை என்பதை நிரூபிப்பார். அந்த வார்த்தையில் நீங்கள் சார்ந்திருங்கள். யோசேப்பு எகிப்துக்கு செல்வதற்கென அதிக துன்பங்களை அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் தேவன் அவர் உரைத்திருந்தபடியே அவர்களை வெளியே கொண்டு வந்தார். அது இன்றைக்கு நம்முடைய நிலைமைக்கு மிகவும் அழகான உதாரணமாய் உள்ளது. அதை சிந்திக்க நமக்கு நேரமில்லை. இதற்கு முன்பு இந்த கூடாரத்தில் அதை நாம் சிந்தித்திருக்கிறோம் நினைக்கிறேன். தேவன் தமது வார்த்தையை நிறைவேற்றினார். ஏனெனில் அவர்கள் எகிப்தில் தங்க வேண்டி இருந்தது. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த எபிரேய பிள்ளைகளுக்கு அது மிகவும் கடினமாயிருந்தது. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு பூமியின் பலன்கள் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு மிகச் சிறந்த இடமாகிய கோசேன் நாடு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பின்பு எகிப்தின் அடிமைத்தனத்தில் அடிமைகளாக சிக்கிக் கொண்டது அவர்களுக்கு மிகவும் கடினமாயிருந்தது. அந்த தாய்மார்கள் அவர்களுடைய கர்ப்பத்தில் கனியாகிய சிறு அருமையான குழந்தைகளை எகிப்திய போர் வீரர்கள் கையில் கொடுத்து அவன் அங்கு நின்று கொண்டு பெரிய பட்டயத்தை கையில் எடுத்து குழந்தையை இரண்டாக பிளந்து தரையிலிட்டு அதை முதலைகளுக்கு ஆகாரமாக கொடுப்பதை அவர்கள் பார்த்துத்தான் ஆக வேண்டி இருந்தது. அத்தகைய ஒரு அனுபவத்தின் வழியாக கடந்து செல்வது அவர்களுக்கு மிகவும் கடினமாயிருந்தது. ஆனால் ஒரு நாள் அந்த முன்குறிக்கப்பட்ட வித்து ஏற்றதான குழந்தை பிறந்தது. அவனை குறித்து விசித்திரமாக தோன்றினது. ஒரு நாள் வனாந்திரத்தின் பின்புறத்திலே பரிசுத்த ஆவி அக்கினி ஸ்தம்ப வடிவத்தில் இறங்கி வந்து ஒரு முட்செடியின் மேல் தங்கி, என் ஜனத்தின் கூக்குரலை கேட்டேன், என் வாக்குத்தத்தை நினைவு கூறுகிறேன், விடுதலையின் நேரம் நெருங்கிவிட்டது, அதை செய்யும்படியாய் உன்னை நான் அங்கே அனுப்புகிறேன் என்றான். அவன் கையில் கோலை பிடித்து அவனுடைய மனைவியை கழுதையின் மேல் ஏற்றி ஒரு குழந்தை அவள் மடியில் உட்கார்ந்து கொண்டிருக்க அவன் இதை சர்வ வல்லமுள்ள தேவனின் வல்லமையினால் செய்தான். மிகவும் கேலித்தனமான காரியம். 10,000 ஈட்டிகளுக்கு எதிராக ஒரு வளைந்த கோல் எப்படி ஈடாகும்? ஆனால் பாருங்கள், தேவன் அதில் இருக்கிறார். அவருடைய வார்த்தை எங்குள்ளது என்பதை அது பொறுத்தது. மோசேயிடத்தில் அவருடைய வார்த்தை இருந்தது, ஆரோனிடத்தில் ஈட்டிகள் இருந்தது. மோசேயிடம் வார்த்தை இருந்தது, அவனுக்கு தேவையாய் இருந்ததெல்லாம் அதுவே, அது வார்த்தையே. இன்றைக்கு உங்களுக்கும் அதுதான் தேவையாய் உள்ளது. ஒரு ஸ்தாபனம் உங்களை ஆதரிக்க வேண்டும் என்று உங்களுக்கு அவசியம் இல்லை. உங்களை எடுத்துக் கொள்ளப்படுவதில் கொண்டு செல்ல வார்த்தையே உங்களுக்கு அவசியம். உங்களுக்கு ஏதோ ஒரு நற்சான்றிதழ் அவசியம் இல்லை. இன்று காலையில் நீங்கள் சுகம் பெற உங்களுக்கு ஏதோ ஒரு வேதாகம பள்ளியின் நீண்ட வரலாறு அவசியம் இல்லை. நீங்கள் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது கிரியை செய்யும். உங்களுக்கு மருத்துவரின் வார்த்தை அவசியம் இல்லை. அவரால் முடிந்த எல்லாவற்றையும் செய்து விட்டதாக மருத்துவர்களும் கூறிவிட்டால் அவ்வளவுதான் அவரால் செய்ய முடியும். உங்களுக்கு புற்றுநோய் கட்டி உள்ளது, அல்லது நீங்கள் பார்வையிலிருந்து வருகின்றீர்கள், நீங்கள் செவிடாகின்றீர்கள், ஊமையாகின்றீர்கள் என்று கூறினால் அது என்னவா இருந்தாலும் சரி, அதனால் பரவாயில்லை. அந்த புதரின் எரிக்கின்ற வாக்குறுதிக்கு அங்கே கொண்டு செல்வீர்களானால் ஏதோ காரியம் சம்பவிக்க போகின்றது. ஒவ்வொரு முறையும் வார்த்தையான சரியான இடத்தில் விழும்போது அது அப்படியா இருக்கும்படி தமது வார்த்தையை தேவன் நிரூபிப்பார். உங்களுக்கு தேவையானது அதுதான், அவருடைய வார்த்தையே. அவர் அதை நிரூபிக்கிறார், அவர் அதை நிறைவேற்றுகிறார். அது உண்மை என்று நீங்கள் உறுதி கொண்டவர்களாய் இளைப்பாறலாம். அவர் ஒவ்வொரு காலத்திலும் தமது வார்த்தையை வழக்கத்துக்கு மிகவும் மாறான வழியில் நிரூபித்துக் கொண்டு வருகிறார்.
ஆனால் அவர் எப்பொழுதும் அதே வழியில் செயல்பட்டு வருகிறார். புரிகின்றதா? மீதியானவர்களை காக்கும்படியாக அவர் ஆயத்தப்படுத்தின போது நோவாவின் நாட்களில் அவர் என்ன செய்தார்? அவர் அவர்களுக்கு தீர்க்கதரிசியாகிய நோவாவை அனுப்பினார். அவர் நோவாவை ஒரு அடையாளமாக அனுப்பினார். இப்பொழுது கவனியுங்கள், இஸ்ரவேல் புத்திரரை விடுவிக்க அவர் வந்தபோது அவர் என்ன செய்தார்? அதே விதமாகவே செய்தார். அவர் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அவருடைய தீர்க்கதரிசியிடம் அவருடைய வார்த்தை உள்ளது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அடையாளங்களும் அற்புதங்களும் வார்த்தை முற்றிலும் உண்மை என்று உறுதிப்படுத்தி அதை ஆதரிக்கின்றன. இஸ்ரவேலரை விசுவாசித்த காரணத்தால் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அணிவகுத்து சென்றனர். அவர்களுடைய வனாந்திர பிரயாணத்தில் வார்த்தை இவ்வளவாய் உறுதிப்பட்டதை அவர்கள் கண்ட பின்பும் இந்த தீர்க்கதரிசி அவர்கள் அவிசுவாசித்தனர். மணவாட்டி அணிவகுப்பை விட்டு பிசகி சென்றால், நான் எதை குறிப்பிட்டு பேசுகிறேன் என்று உங்களுக்கு தெரியும். தரிசனத்தில் பாருங்கள், அணிவகுப்பை விட்டு பிசகி வெளியே செல்லுதல். அங்கு யோசுவா, காலேப் என்ற பெயர் கொண்டவர்கள் நின்று கொண்டிருந்தனர். சூழ்நிலை என்னவாய் இருந்த போதிலும் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தை உண்மை என்று விசுவாசித்தனர். அவர்கள் காதேஸ் பர்னியாவுக்கு சென்ற போது கவனியுங்கள், காதேஸ் பர்னியாவிலிருந்து மோசே ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒருவரை எடுத்து தேசத்தை வேவு பார்க்க அனுப்பினான். எந்த வழியாக பிரவேசிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள அவன் தன் சேனை தலைவனாகிய யோசுவாவையும் அனுப்பினான். யோசுவா ஒரு தீர்க்கதரிசியும் கூட. எனவே மோசே அவனுக்கு கீழிருந்த சிறிய தீர்க்கதரிசியை அனுப்பினான். யோசுவா மோசேக்கு செவி கொடுத்தான். அவர்களை அவன் அனுப்பினான். நீங்கள் சென்று அந்த தேசத்தை வேவு பாருங்கள் என்று மோசே கூறியிருந்தான். சேனை தலைவன் சென்று ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டான். அவர்கள் புறப்பட்டு சென்றனர். அவன் தன் நெருங்கிய நண்பனான காலேபை தெரிந்து கொண்டான். ஏனெனில் காலேபுக்கு விசுவாசம் இருந்தது என்பதை அவன் அறிந்திருந்தான். அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் பிரவேசித்து ஒரு திராட்சைக்குடன் திரும்பி வந்தனர். அதை 2 பேர் சுமக்க வேண்டியதாக இருந்தது. இஸ்ரவேலர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பே இது அவர்களுக்கு அத்தாட்சியாய் இருக்கும் என்று அவன் சொன்னான். பாருங்கள், அது நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அது சிறந்த தேசம், அது செழிப்பான தேசம் என்று தேவன் உரைத்ததற்கு இது அத்தாட்சியாக இருக்கும். இப்பொழுது இந்த பூண்டி, கொம்மட்டிக்காய் மற்றும் எகிப்தில் உங்களுக்கு இருந்த அனைத்தும் இப்பொழுது நாங்கள் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு செல்ல போகிறோம். நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக எகிப்தில் பால் தேன் ஒன்றையும் ஒருவேளை ருசி பார்த்திருக்க மாட்டீர்கள். அவர்கள் உங்களுக்கு அடிமைகள் உணவையே கொடுத்தனர். இப்பொழுது நீங்கள் இந்த தேசத்துக்கு செல்ல போகிறீர்கள் என்றான். அவர்கள் மகத்தான உலக நியாயத்துடன் இருந்த காதேஸ் பர்னியாவுக்கு ஏறக்குறைய ஒரு நாள் பிரயாண தூரத்தில் இருந்தபோது இந்த பெரிய பனைமரங்களும் நீரூற்றுகளும் இருந்த இடத்தில் பாளையம் இறங்கினர். அவன் ஜனங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக என்றான். அது எவ்வளவு பரிபூர்ணமான உண்மையான அத்தாட்சி என்றும் தேவன் இன்றைக்கும் எவ்வாறு அபிதமே செய்கிறார் என்றும் கவனியுங்கள். அது செழிப்பான தேசம் என்று தேவன் உரைத்திருக்கிறார் என்றான் மோசே. ஜனங்கள் அங்கு செல்வதற்கு முன்பு அது செழிப்பான தேசம் என்பதை அவர்கள் காண வேண்டும் என்று விரும்புகிறேன். எனவே நீங்கள் அங்கு சென்று அத்தாட்சியில் திரும்பி வந்து அதை ஜனங்களுக்கு காண்பியுங்கள் என்றான். எனவே அவர்கள் அங்கு சென்றனர். எப்பொழுதும் அத்தாட்சியுடன் நீங்கள் திரும்ப வருவதற்கு செல்லும் போது சத்துரு பாதையில் இருக்கிறார். வேவு பார்க்க சென்றவர்கள் சிலர் கானானின் ராஜ்யங்களை கண்டபோது, ஓ என்ன, அவர்கள் நம்மால் முடியாது என்றனர். ஆனால் தேசம் அங்கிருந்தது என்பதற்கு அவர்கள் அத்தாட்சியை கொண்டு வந்தனர். அவர்கள் தவறாக வழிநடத்தப்படவில்லை. அவர்கள் தேசத்துக்கு பிரவேசிப்பதற்கு முன்பே தேவன் தம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு நிரூபித்துக் கொண்டிருந்தார். கேட்பதற்காக நீங்கள் 1000 மைல் பிரயாணம் செய்து வந்து அது நிரூபிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்படும் போது அதை கவனித்து அது ஒரு மகத்தான தேசம் என்பதன் அத்தாட்சியாக இருக்கிறது என்பதை உங்களால் காண முடிகிறது அல்லவா? புற்று நோயால் பீடிக்கப்பட்டு எலும்பு தோலுமாய் மறித்துக் கொண்டு கிடக்கும் மனிதன் பூர்ண குணமடைவதை நீங்கள் காண்கிறீர்கள். தேவன் அன்று உரைத்த வார்த்தைகள் இன்று நிறைவேறி உறுதிப்படுகின்றன. தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார் என்பதற்கு அதுவே அத்தாட்சி. அங்கே ஒரு மகத்தான தேசம் உண்டு. என் உயிர் போய்விட்டு தேவன் இறங்கி வந்து அதை மறுபடியும் அளிப்பாரானால் நித்திய ஜீவன் உண்டு என்பதற்கு அதுவே அத்தாட்சி. முன்பெல்லாம் நீங்கள் சபை கதவின் அருகில் நின்று இருட்டடைய செய்வதில்லை. ஆனால் இப்பொழுதோ உள்ளே வருவதற்கு வரிசையில் நிற்கிறீர்கள். அது ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. தேவன் தமது வார்த்தையை நிறைவேற்றி அதை உண்மை என்று உனக்கு நிரூபிக்கிறார். ஆயிரக்கணக்கான மைல்கள் காரோட்டி வந்து நான் இன்று காலையில் வந்து பார்த்தபோது தாய்மார்கள் விடியற்காலை 5 மணிக்கு வீதியில் உட்கார்ந்து கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு கொக்கோ கோலா குப்பியிலிருந்து குடிக்க கொடுப்பதையும் இன்று சமைத்த தானியங்களை காலை 5 மணிக்கு ஊட்டுவதையும் கண்டு, தேவனே, இவ்வளவு தூரத்தில் ஜனங்களை வர செய்து அவர்களுக்கு தவறான ஒன்றை போதிப்பேனானால் நான் உலகிலேயே மிகவும் மோசமான மாயமானக்காரனாய் இருப்பேன். அவர்களுக்காக நான் வருந்துகிறேன். என் இருதயம் அவர்களுக்காக பரிதபிக்கிறது. அவர்கள் தேவன் பேரில் பசித்தாக முத்திருக்கின்றனர். அவர்களுக்கு சத்தியத்தை உரைக்க எனக்கு உதவி செய்யும். இல்லையெனில் என்னையும் உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்.
அவர்களுக்கு சத்தியத்தை உரைக்கும்படியாய் எனக்கு உதவி செய்யும். என் கரத்தை நீர் பிடித்துக் கொள்ளும். சத்தியம் எதுவென்று நான் அறியும்படியாய் செய்யும். நான் கூறின சத்தியம் என்று உறுதிப்படுத்தும். அப்போது அவர்கள் சத்தியம் என்று அறிந்து கொள்வார்கள். ஏழை ஜனங்கள் வஞ்சிக்கப்பட இடம் கொடாதேயும் வேண்டாம் என்று மனதில் எண்ணிக்கொண்டேன். இந்த விசுவாசம் உள்ள மக்களை காணும் போது என் இருதயம் அப்படிப்பட்ட ஒன்றிற்காக பரிதபிக்கிறது. அவன் ஜனங்களை ஒன்று கூட்டி அவர்கள் தங்கள் உடைகளை துவைக்க வைத்து 3ஆம் நாளுக்கு ஆயத்தமான போது யோசுவா அதே காரியத்தை நினைத்திருப்பான் என்று நான் யூகிக்கிறேன். ஆம், அவர்களை நிரூபித்தான். யோசுவா என்ன கூறினான்? அவர்களோ நம்மால் முடியாது, உங்களால் முடியவே முடியாது, நமது தாபனத்தை விட்டு நாம் வெளியேற வேண்டியதுதான், நாம் தொலைந்தோம். பாருங்கள், இப்பொழுது நம்மால் அது செய்யவே முடியாது, ஏனென்றால் அது விவேகமற்ற செயல் என்றனர். யோசுவா அவர்களை அங்கு நடத்தி சென்ற போது அது ஏப்ரல் மாதமாக இருந்தது. அப்பொழுது யோர்தானின் தண்ணீர் மட்டம் உயரமாக இருந்தது. அதன் அகலமும் ஒஹோயோ நதியின் அகலம் போன்று அகலமாக இருந்தது. தேவன் மிகவும் தவறான ஒரு காரியத்தை செய்தது போல் தோன்றினது. சில நேரங்களில் நீங்கள் வியாதிப்படும் போது நல்லது, நான் ஒரு கிறிஸ்தவன், தேவன் தவறு செய்து விட்டார், நான் வியாதிப்படும்படி விட்டுவிட்டார், நான் ஒரு கிறிஸ்தவன் என்கிறீர்கள். இவர்களுக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று வேதம் கூறியுள்ளது என்பதை நீங்கள் உணர்வதில்லையா? யோர்தானின் தண்ணீர் மட்டம் மிகவும் தாழ்ந்திருக்கும். நீங்கள் அதன் வழியாக எந்த பகுதியிலும் கடந்து செல்லலாம். சில இடங்களில் மாத்திரம் குடியில் தண்ணீர் நிறைந்தது. அது மிகவும் ஆழமாக இருக்கும். அங்கு ஆழமில்லாத சில துறைகள் கரைகளில் உண்டு. அந்த கரையில் தான் எரிகோ பட்டினம் இருந்தது. தண்ணீர் கணக்கான ஆழம் வரை தான் இருக்கும். நீங்கள் கடந்து போகலாம். நீங்கள் அது ஜீப்பில் கடக்கலாம் அல்லது நடந்து கடக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். யோசுவா அவர்களை ஏப்ரல் மாதத்தில் அங்கு நடத்தி சென்றான். அப்பொழுது அந்த இடம் ஏறக்குறைய 1 மைல் தூரத்துக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும். யோர்தானில் அப்போது ஒருவேளை 30 அல்லது 40 அடி ஆழம் தண்ணீர் இருந்திருக்கும். அவன் 3ஆம் நாளில் நாம் கடந்து செல்ல போகிறோம். தேவன் அப்படியாய் சொன்னார். ஜனங்களை ஒன்று கூட்டி அவர்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், ஏனெனில் நீங்கள் யோர்தானை 3ஆம் நாளில் கடந்து செல்ல போகிறீர்கள். பாருங்கள், எவ்விதம் காரியங்கள் நிகழ தேவன் அனுமதிக்கிறார் என்று. அவர் தம்முடைய ஜனங்களை வெளியே இழுப்பதற்காக அப்படி செய்கிறார். அவர்கள் என்ன செய்தனர்? தண்ணீர் எவ்வளவு ஆழமாக இருந்த போதிலும், யோர்தான் எவ்வளவு கலங்களாக இருந்த போதிலும், வெள்ளம் எவ்வளவு வேகமாக பாய்ந்து கொண்டிருந்த போதிலும் அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு ஆயத்தமாயினர். பாருங்கள், தேவன் தமது வார்த்தையை நிரூபிப்பார் என்று அவர்கள் அறிந்திருந்தனர். என்ன நடந்தாலும், நீங்கள் யோர்தானுக்கு எவ்வளவு அருகாமையில் இருந்தாலும், உங்கள் சூழ்நிலை என்னவா இருந்தாலும் சரி, நீங்கள் மட்டும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை இருதயத்தில் பற்றிக் கொண்டிருப்பீர்களானால் தேவன் அது அப்படியே ஆகும் என்று நிரூபிப்பார். எல்லா அவிசுவாசத்தின் மத்தியிலும் அவர் இன்னமும் அதை உண்மை என்று நிரூபிப்பார். ஆம், அவர் அதை செய்கிறார். சூழ்நிலைகள் அவரை தடுத்து நிறுத்த முடியாது. அவர் அன்று செய்தது போன்று அவர் இன்னமும் அடைய செய்வார். கவனியுங்கள், தமது விசுவாசிகளின் மூலமாகவே அவர் தமது வார்த்தையை நிரூபிக்கிறார். அவிசுவாசிகள் மூலமாய் அல்ல, விசுவாசிகளின் மூலம் மாத்திரமே அவர் தமது வார்த்தையை நிரூபிக்க முடியும். மற்றவர்கள் எவ்வளவுதான் உரிமை பாராட்டினாலும் சரி. நான் விசுவாசிக்கிறேன் சகோதரனே. பாருங்கள், நீங்கள் விசுவாசித்தால் தேவன் அதை நிரூபிப்பார். ஏனெனில் நாம் நோக்கி பார்த்து மற்றவர்களை நாம் காண்கிறோம். அப்படி இருக்க நாம் எப்படி கூற முடியும்? பாருங்கள், உண்மையான விசுவாசிகளின் மூலம் அவர் தமது வார்த்தையை நிரூபிக்கிறார். வாயளவில் தங்களை விசுவாசி என்று கூறிக்கொள்வது மூலம் அல்ல, விசுவாசிப்பவர்கள் மூலமே, விசுவாசிக்கும் தமது பிள்ளைகளின் மூலமாகவே அவர் தமது வார்த்தையை நிரூபிக்கிறார். யோசுவா விசுவாசிகளை கொண்டிருந்தான். முன்பிருந்தவர்கள் மாண்டு போயினர். நம்மால் தேசத்தை கைப்பற்ற முடியாது என்று கூறின அவிசுவாசிகள் அனைவரும் மாண்டு போயினர். அவர்கள் ஒவ்வொருவரும் மாண்டு போகும்படி அனுமதித்தார். ஏன்? விசுவாசிகளை தவிர மற்ற அனைவரும் அழிந்து போகும்படி அவர் செய்தார். யார் மீந்திருந்தனர்? மோசே மகிமையில் எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவிசுவாசிகள் வனாந்திரத்திலே அழிந்து போயினர். இது அவர்களுடைய பிள்ளைகள். அவர்களை 2 பேர் மாத்திரமே கடந்து சென்றனர். அவர்கள் விசுவாசிகளான யோசுவாவும் காலேபுமே. அவர்கள் தான் விசுவாசிகள். அவர்கள் தான் கடந்து சென்றனர். தேவன் அந்த ஒரு வழியில் மட்டுமே அதை செய்ய முடியும். அதாவது அவருடைய விசுவாசிக்கும் பிள்ளைகளின் மூலமாகத்தான் அதை செய்ய முடியும். அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி, அவருடைய விசுவாசிகள் தான் அதை செய்தார்கள். யோர்தானை கடந்து போக பண்ண அவர் அவர்களை உபயோகித்தார். பாருங்கள், நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு காலத்திலும் அவர் அமிதமாகவே செய்து வருகிறார். அவர் ஒவ்வொரு முறையும் அதே முறையை கையாண்டு வருகிறார். விசுவாசிகளை கொண்டுதான். பின்னர் அந்த வார்த்தையை சந்திக்க விசுவாசிகள் வேண்டும் என்பதற்காக அவர் இதை அந்த காலத்துக்கென்று முன்குறிக்க வேண்டியதாக இருக்கிறது. உங்களுக்கு புரிகின்றதா? அந்த காலத்தின் சவாலை சந்திக்க அவர் இந்த காரியத்தை அங்கே இருக்கும்படி முன்குறிக்க வேண்டியதாக இருந்தது. நீங்கள் கிரகித்துக் கொண்டீர்களா? நீங்கள் அதை உணர்கிறீர்களா?
நீங்கள் அதை காண்கிறீர்களா? உங்களுக்கு அது விளங்குகிறதா? இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய முன்னறிவினாலே அதை இதற்கு முன்குறித்தார். அவர் அதை மகிழ்ச்சியார் 4 முன்குறித்துள்ள போது அது நடத்தையாக வேண்டும். ஒன்று நடக்க வேண்டும் என்று அவர் தமது வார்த்தையில் முன்குறித்திருப்பாரே, ஆனால் அவர் தமது வார்த்தையை நிரூபிக்கத்தான் வேண்டும். ஏதாவது ஒன்று நடக்க வேண்டும் என்று அவர் முன்குறித்து அது நடக்கும் என்று உரைத்திருப்பாரானால் அந்த வித்து அந்த குறிப்பிட்ட காலத்தில் அங்கு இருக்கும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் ஒரு மனவாட்டியை முன்குறித்தார், அவர் அங்கு இருக்க போகிறார். ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்க போகின்றது, அவள் அங்கு இருக்க போகின்றாள். அவர் அதை தமது முன்னறிவினாலே முன்குறிக்கிறார். அதை எதுவும் தடுத்து நிறுத்தப் போகிறதில்லை. தேவன் அவர்களிடம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கொடுப்பதாக நான் ஒரு வாக்களிக்கிறேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிடம் அவருடைய பிள்ளைகள் 400 வருஷம் அந்நிய தேசத்திலே அந்நியர்களாய் சஞ்சரிப்பார்கள் என்று உரைத்தேன் என்றார். மோசே நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று சொன்னான். நான் தீர்க்கதரிசனமாக என்ன உரைக்கிறேன் என்பதை கவனித்து பாருங்கள். அது நிறைவேறினால் நான் கர்த்தரால் அனுப்பப்பட்டேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஏனெனில் தேவன் அதை ஏற்கனவே உங்களிடம் கூறியுள்ளார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இனி நான் தீர்க்கதரிசனமாக உரைத்து அது நிறைவேறினால், அதை தீர்க்கதரிசனமாக உரைத்து அது நிறைவேறினால், இதை நீங்கள் தீர்க்கதரிசனமாக உரைத்து அது நிறைவேறினால், ஒவ்வொரு முறையும் அதே விதமாக அது நிறைவேறினால் உங்களிடம் உரைக்க நான் தேவனால் அனுப்பப்பட்டவன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் ஒன்று உண்டு. தேவன் அதை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். புரிகிறதா? தேவன் இந்த தேசத்தை கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறார். அது செழிப்பான தேசம், அதில் பாலும் தேனும் ஓடுகிறது. என்னை பின்பற்றி வாருங்கள் என்றான். அவன் அவர்களை கொண்டு செல்ல வேண்டிய வனாந்திரத்தின் வழியாய் அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது அங்கே தேவன் அவர்களை சீனாய் மலைக்கு திருப்பிக் கொண்டு வரும்படி கூறினார். அப்போது தேவன் இஸ்ரவேல் அனைவருக்கு முன்பாக அக்கினி ஸ்தம்பத்தில் இறங்கி வந்து மோசே சொன்னது அங்கு உள்ளது என்பதை உறுதிப்படுத்தி அது உண்மை என்று நிரூபித்தார். அவர் மோசேயையும் அங்கு உறுதிப்படுத்தி இந்த மலையின் மேல் நான் எரிகிற முச்செடியில் அவனுக்கு தரிசனமானதாக மோசே உங்களிடம் கூறினான். இப்பொழுது நான் மலை முழுவதையும் தீப்பிடிக்க பண்ணுகிறேன் என்றார். அவர்கள் அதோ தேவன் எங்களிடம் பேச வேண்டாம், மோசே எங்களிடம் பேசட்டும், இல்லை என்றால் நாங்கள் அழிந்து போவோம் என்றனர். அவர் நான் இனிமேல் பேச மாட்டேன், அவர்களுக்கு நான் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவேன், அவன் என் நாமத்தினால் அவரிடத்தில் பேசுவான் என்றார். அதைதான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதே விதமாக அவர் தமது வார்த்தையை நிறைவேற்றி வருகிறார். கவனியங்கள், அவிசுவாசித்தவர்கள் அவர்கள் அந்த தேசத்தின் அருகாமையில் வந்த பிறகு அவிசுவாசித்தார்கள். குறிப்பு எழுதிக் கொள்வர்களே, எபிரேயர் 6 குறித்துக் கொள்ளுங்கள். அது சரியாக இங்கே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமேவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் திருப்பியில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று உரைக்கிறது. பாருங்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அவர்கள் கடந்து போவது முடியாத காரியம். ஜனங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் வரைக்கும் வருகின்றனர், அவர்கள் வார்த்தை வரைக்கும் வருகின்றனர், அவர்கள் எல்லா ஸ்தாபனங்கள், எல்லா சபைகள், எல்லா சபை பிரமாணங்கள் எல்லாவற்றின் வழியாக வருகின்றனர். ஆனால் அவர்கள் கடக்கும் கோடாகிய வார்த்தைக்கு வரும்போது அவர்கள் அதை குறித்து எனக்கு தெரியாது, என் சபை அவரிடம் போதிப்பதில்லை என்கின்றனர். உங்கள் சபை என்ன போதித்தாலும் எனக்கு கவலை இல்லை, ஆனால் அதுதான் வழி என்று வேதம் உரைக்கிறது. அது சரி என்று எனக்கு எப்படி தெரியும் என்று நீங்கள் கேட்கலாம். அவர் அதை உறுதிப்படுத்தி அதை நிரூபிக்கிறார். வேதாகமம் அந்த நாளில் ஒரு செழிப்பான தேசம் அங்கு உண்டு என்று சொல்லுகிறது. அது பாலும் தேனும் சிறந்த திராட்சை பழங்களும் மாதுளை பழம் இருந்த அழகான விடம் என்று சொல்லுகிறது. அவர்கள் இந்த ஜனங்களை ஆறுதல் படுத்த உங்களில் சிலர் அங்கு நழுவி சென்று அதை பார்த்துவிட்டு திரும்பி வாருங்கள், நீங்கள் எல்லாரும் விசுவாசித்தால் நாம் இப்பொழுதே கடந்து அங்கு செல்லலாம் என்றனர். அந்த வேவுக்காரர்கள் அங்கு சென்றனர். இதோ அவர்கள் திரும்பி வருகின்றனர். 2 பேர் ஆர்ப்பரித்துக் கொண்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் அதை கண்டோம், நாங்கள் அதை கண்டோம், அது அருமையானது, அதை போன்றது எதுவும் இல்லை என்றனர். மற்ற 10 பேரும் அங்கு சூழ நின்று கொண்டு இல்லை 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 இல்லை, நம்மால் அதை செய்ய முடியாது என்றனர். எத்தனை பேர் கடந்து அங்கு சென்றனர்? அந்த 2 அது உண்மை. ஏனெனில் தேவன் தமது வார்த்தையை உண்மை என்று நிரூபிப்பார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். கவனியங்கள், வெள்ளம் பிரவாகித்த யோர்தானோ? இல்லை ஐயா, வெள்ளத்தால் மூழ்கின யோர்தானின் கரைகளோ அல்லது கானான் ராட்சதர்களோ அவர்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை. தேவன் தமது வார்த்தையை அப்படியாய் உள்ளது என்று நிரூபித்து அவர்கள் தேசத்துக்குள் கொண்டு சென்றார். இன்றைக்காக அளிக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை குறித்தும் அவர் அம்மரவே செய்வார். ஆமையா, அவர் தமது வார்த்தையை நிரூபிக்கிறார். என்னவானாலும் அவர் தமது வார்த்தையை நிரூபிக்கிறார். அவர் ஒரு நாள் பசியுற்ற மனிதரை உண்ணும் சிங்கங்களின் வாயை கட்டினார். அவருடைய வார்த்தை உண்மை என்பதையும் அதினின்று அவரால் விடுவிக்க முடியும் என்பதையும் தீர்க்கதரிசியாகிய தானியேலுக்கு நிரூபித்தார். அவர்கள் அந்த மாமிசங்களுக்கு மனிதனின் மாம்சத்தை இரையாக கொடுத்து வந்தனர்.
அவர்கள் சிங்கங்களை பசியால் வாழ வைத்திருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் ஒரு மனிதன் அல்லது ஒரு குழந்தை அதன் தூக்கி எறிந்த போது அது அவர்களுக்கு மரண தண்டனையை, பசியால் வாழ இந்த சிங்கம் அவர்களை கண்ணு துண்டமாக கிழித்துவிடும். இஸ்ரவேல் புத்திரர் சிறைபிடிக்கப்பட்டு அந்த இடத்துக்கு கொண்டு செல்லப்படுவார்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தவனும் தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொண்டு வந்தவனுமான இந்த தீர்க்கதரிசியை அவர்கள் அங்கே கொண்டு சென்றனர். அங்கே அவன் அவர்களோடு இருந்தான். ஆனால் தேவன் அதனோடு நின்றுவிடவில்லை. அவருடைய வார்த்தையை அவரால் விடுவிக்க முடியும் என்பதை அவர் நிரூபித்தார். அவர்கள் சிங்கங்களை பட்டினி போட்டு இந்த தீர்க்கதரிசியை அங்கு இருந்தனர். அப்பொழுது சிங்கங்கள் அவரை நோக்கி இப்படி வேகமாய் ஓடி வந்தன. ஆனால் அந்த அக்கினி ஸ்தம்பம் அங்கு நின்று கொண்டிருந்தது. எந்த மிருகத்துக்கும் அக்கினியை கண்டால் பயம். அந்த அக்கினி ஸ்தம்பம் அங்கு நின்று கொண்டிருந்தது. அதை கண்ட சிங்கங்கள் படுத்துக் கொண்டன. அவர் தமது வார்த்தையை நிறைவேற்றினார். அவர் நேற்று மீண்டும் என்று மாறதவராய் இருக்கிறார். தேவன் தமது வார்த்தையை காத்துக்கொண்டு அதை நிரூபிக்கிறார். அது அப்படியாய் உள்ளது என்று நிரூபிக்கிறார். தேவன் அக்கினியிலிருந்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்றும் அவர் தமது வார்த்தையை அப்படியாய் இருக்கிறது என்றும் நிரூபிக்க எரிகிற சூழலில் இருந்த அக்கினி ஜாலையின் உஷ்ணத்தை அவர் எடுத்து போட்டார். அந்த எபிரேய பிள்ளைகள் அந்த அக்கினி ஜுவாலையின் மத்தியில் எரியப்பட்டனர். இவர்களோ அந்த சூளையில் நீண்ட நேரம் தங்கியிருந்தனர். அதில் எரிவதற்காக அவர்களை கொண்டு சென்ற அந்த போர் வீரர்கள் அக்கினியின் உக்கிரத்தால் எரிந்து போயினர். தேவன் அக்கினி எரியும்படி செய்து அதன் உஷ்ணத்தை அதிலிருந்து எடுத்து போட்டார். அவர் நிரூபிக்கிறார். நீங்கள் அவர் பக்கம் நின்றால் அவர் உங்கள் பக்கம் நிற்பார். உங்கள் பக்கம் நிற்பாரா? ஆம், நிச்சயமாக. ஒரு மணி நேரம் கழித்து அவர்கள் சூளையின் வாசலை திறந்தனர். நேபுகாத்நேச்சார், நாம் எத்தனை பேர் அதற்குள் போட்டோம்? நாம் போட்ட 3 பேரை அங்கே காண்கிறோம். ஆனால் 4 பேர் இருக்கிறார்களே, அவர்கள் ஒருவர் காண்பதற்கு தேவபுத்திரனை போல இருக்கின்றாரே என்றான். அவர் காண்பிக்கிறார். ஏன்? அவர் வார்த்தையாயிருக்கிறார். இந்த எபிரேய பிள்ளைகள் தேவன் எங்களை அக்கினி சூழலிலிருந்து நீங்களாக்கி விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் எந்த சிலையும் பணிந்து கொள்ள மாட்டோம், ஏனெனில் நாங்கள் வார்த்தையில் நிற்கின்றோம் என்றனர். எந்த விக்கிரகமாய் இருந்தாலும் எந்த மார்க்க ஒழுங்குகளாய் இருந்தாலும் அதனை விட்டு விலகுங்கள். தேவன் உங்கள் பட்சம் நிற்பார். அவர் உபத்திரவத்தின் உஷ்ணத்தை எடுத்து போடுவார். அவர் புற்றுநோயில் உள்ள ஜீவனை எடுத்து போடுவார். அவர் எடுத்து போடுவார். அவர் எதையும் செய்வார். அவர் தேவன். நீங்கள் அவர் பட்சம் நில்லுங்கள். அவர் உங்கள் பட்சம் நிற்பார். அவர் ஒவ்வொரு முறையும் தமது வார்த்தை உண்மை என்று நிரூபிக்கிறார். அவர் அக்கினி ஜாலையின் உஷ்ணத்தை எடுத்து போட்டார். சிங்கங்களின் வாயை கட்டினார். எத்தனையோ காரியங்களை செய்தார். நாம் தேவன் என்பதை காண்பிக்க மற்றும் ஒரு காரியத்தை தேவன் செய்தார். வனாந்திர பிரயாணத்துக்கு பிறகு மனிதன் அறிவை சம்பாதித்து தன்னை பெரிய மனிதனாக்கி கொண்டான். அவர்களுக்கு பரிசேயர், சதுசேயர், ஏரோதியர் போன்ற சில ஸ்தாபனங்கள் இருந்தன. அவர்கள் மேதைகள். அவர்கள் இவர்களிலிருந்து ஆசாரியர்களை ஏற்படுத்திக் கொண்டனர். அவர்கள் பிரதான ஆசாரியர்களையும் பெரிய மனிதர்களையும் பெரும் பதவியினரையும் போன்ற இத்தகைய செயல்களை புரிந்தனர். ஆனால் தேவன் இவை அனைத்தின் மத்தியிலும் ஒரு ஆசாரியன் குமாரனை தீர்க்கதரிசியாக எழுப்பினார். அவனுக்கு 9 வயதான போது அவன் வனாந்திரத்துக்கு சென்றான். எவ்வளவு பெரிய பெரிய எழுத்தில் அவனுடைய பெயரை எழுதினாலும் அவனுக்கு படிக்க தெரியவில்லை. அவன் ஏன் அப்படி செய்தான்? அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் தன் தகப்பனை போன்று கல்வி பயின்று பயிற்சி பெற்றிருந்திருப்பானேயானால் ஒருவேளை பரிசேயர், சதுசேயர் போன்ற குழுக்கள் ஒன்றில் சேர்ந்திருப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது. அது மேசியாவை அறிவிக்கும் வேலைதான். காரணம் என்ன? தேவன் தமது வார்த்தையை நிறைவேற்றியதை நிரூபித்தார். A voice of one crying from the seminary, "Behold, I've got my doctor's degree." கல்லூரிலிருந்து கூப்பிடுவதனுடைய சத்தம் உண்டாயிற்று என்றா அது கிழமைகளின் பிறந்த நாள் பஞ்சாங்கத்தில் காணப்படலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையில் அல்ல. அவன் கர்த்தருக்கு வழிய ஆயத்தம் பண்ணுங்கள், அவருடைய பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று என்றான். வெளிப்படுவதற்கென்று வார்த்தைக்கு வழியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தானா? அல்லேலூயா! இவை நிழல்களாய் உள்ளதை உங்களால் காண முடியவில்லையா? ஒரு நிமிஷம் பொறுங்கள். நாட்களில் வார்த்தை வெளிப்படுவதற்காக ஒரு இடம் ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும். நாம் இப்பொழுது புதிய தேசத்தின் அத்தாட்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அது மனுஷகுமாரன். யோவான் கல்வெறிவு இல்லாதவனாய் ஒன்றும் இல்லாதவனாய் ஊழியத்துக்கான கட்டளை பெற்று வனாந்திரத்தில் வசித்து வந்தான். அவனுடைய பிரசங்கங்கள் பாவனைகளை கொண்டதாக இருந்தன. கோடரியானது மரங்களில் வேறு அருகே வைத்திருக்கிறது. அதைதான் அவன் கண்டான். கோடரியால் வெட்டி தனக்கு ஒரு வீட்டை உண்டாக்கி மரத்தில் நெருப்பு மூட்டினான். ஓ பாம்பின் குட்டிகளே, அதைதான் அவன் கண்டான். காட்டில் உள்ள புதரில் அவனுக்கு மிகவும் அருவருப்பாக காணப்பட்ட காரியம் பாம்பு. அவன் பாம்பின் குட்டிகளே, வருங்கோபத்தை தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்?
எங்களுக்கு இது உண்டு, நாங்கள் இதை சேர்ந்திருக்கிறோம், அதை சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்ல நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். கோடரியானது மரங்களில் வேறெங்கே வைத்திருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வினாந்திரத்தில் அவன் என்ன செய்கிறான்? அவன் வெட்டுக்கிளிகளையும் மற்றவர்களும் தனக்கு கொண்டு வராமல் போனால் அவன் அதை வெட்டி எரித்து விடுகிறான். புரிகின்றதா? அவர் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாறு அக்கினியிலே சுட்டெரிப்பார். அப்படிப்பட்ட ஒருவன் குருவானவரின் மேலங்கியையும் தொப்பியையும் அணிந்து கொள்ளாதவன். புரிகின்றதா? அவன் ஆட்டுத்தோலை துண்டாய் தன்னை சுற்றிக் கொண்டு ஒட்டகத்தின் முதுகு தோலை மேலே போர்த்துக் கொண்டு வளர்ந்த தாடியுடன் பரட்ட தலையுடனும் அங்கு வந்து கோடரியானது மரங்களின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்றான். ஆமென். அவன் தைரியத்தோடு வருகிறான். ஏன்? அது நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. தேவன் இந்த கல்லினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். தேவன் அதை வாக்களித்திருக்கிறார். இதோ நான் என் தூதனை எனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அது மத சம்பந்தமான, விஞ்ஞான சம்பந்தமான அல்லது மார்க்க சம்பந்தமான நிரூபணம் அல்ல, ஆனால் தேவனுடைய வார்த்தையின் நிரூபணம். தேவன் தமது வார்த்தையை காத்துக் கொள்கிறார். பாருங்கள், ஒரு படித்த அறிவாளி அல்ல, ஆனால் கர்த்தருடைய நாமத்தில் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அவன் அதை செய்தான். ஏன்? அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்த. அந்த ஆசாரியர்கள் கடைசி நாட்களில் ஒருவர் வரப்போகிறார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே நமது பையன்கள் அனைவரையும் வேதாகம கல்லூரிக்கு அனுப்பி அதற்கென்று ஆயத்தப்படுத்துவோம். பையன்களாகி நீங்கள் ஒவ்வொருவரும் கல்லூரி கல்வி பெற்று இங்கு வர வேண்டும். அது எந்த சந்ததி என்பதில் சந்தேகமில்லை. அவன் லேவியரின் சந்ததியில் தான் வர வேண்டும், ஏனெனில் ஆசாரியத்துவம் அந்த சந்ததிக்கே உரிமை உள்ளது என்றனர். ஆனால் அவன் ஒரு ஆசாரியன் அல்ல, அவன் ஒரு தீர்க்கதரிசி. அதுவும் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி அவன் ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்தில் இருந்தோ அல்லது குறிப்பிட்ட வம்சத்தில் இருந்தோ வர வேண்டும் என்பதில்லை. அது தேவன் தமது முன்னறிவினால், தம் முன் குறிப்பினால் தெரிந்து கொள்ளுதலாய் இருக்கிறது. தேவன் தெரிந்து கொள்ளும் வழியில் அவன் வருகிறான். ஆகவே அவர்கள் அவனை விசுவாசிக்குள், ஏனெனில் அவன் அவர்கள் வகுத்துக் கொண்டிருக்கும் முறையின்படியாய் வரவில்லை. உங்களுக்கு தெரியுமா, அது மீண்டும் நிகழ ஏது உண்டு. அது வழக்கமாக அப்படித்தான். ஆனால் அவன் தேவனுடைய வார்த்தையை நிரூபிக்க தேவன் நியமித்த வழியில் வந்துதான் ஆக வேண்டும் என்று நாம் காண்கின்றோம். கவனியுங்கள், அவர் தமது வார்த்தையை நிரூபிக்க ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகும்படி செய்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று ஏசாயா 9:6 நாம் காண்கிறோம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக வேண்டும் என்று அவர் உரைத்ததாக நாம் காண்கிறோம். தேவன் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகும்படி செய்தார். ஏன்? தமது வார்த்தையை நிரூபிக்கும்படியாய். இப்பொழுது கவனியுங்கள், இன்னும் சில நிமிடங்களில் நாம் முடிக்கப் போகிறோம். அவர் தமது வார்த்தையை நிரூபிக்கிற ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகும்படி செய்தார். அது முற்றிலுமாக எல்லா விஞ்ஞானிகளையும் திணறடித்தது. அது உங்களுக்கு புரிகின்றதா இல்லையா? பாருங்கள், பூமியான சபிக்கப்பட்டுள்ளது. ஆதாமின் பாபத்தின் காரணமாக பூமி முழுவதுமே சபிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த சிறு வித்து, இப்பொழுது ஸ்திரீக்கு ஒரு வித்து கிடையாது. வித்து விதைக்கப்படுவதற்கு அவளிடம் நிலம் உள்ளது, ஆனால் வித்து இல்லை. ஏனெனில் அதில் எந்த கிருமியும் இல்லை. ஒரு வித்து அதனுள் ஜீவனை பெற்றிருக்க வேண்டும். அதற்கு அப்படி இல்லை என்றால், ஜீவன் அதற்குள் இல்லை என்றால் அது வெறும் ஒரு பொருள். கிருபையும் இரக்கமும்